ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாங்கள் வந்து அட்வான்ஸ் கிளாஸ் முடிச்சுட்டு உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறோம். ஸோ அதில் வந்து ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் கிளாஸ் தான் நம்ம பண்ணியிருந்தோம். ஒரு 2 நாள் ரெசிடென்சியல் ப்ரோக்ராம். அந்த அட்வான்ஸ் கிளாஸ் வந்து எப்படி இருந்துச்சு? நீங்களாம் வந்து இஎஃப்டி நம்மளோட பேசிக் முடிச்சிருப்பீங்க. ஸோ பேசிக் கிளாஸ்க்கும் இதுக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம், அதே மாதிரி அவங்க குடும்பத்தோடு வந்தனால இந்த கம்யூனிட்டி உண்மையிலே என்ன அவங்களுக்கு கொடுத்தது அப்படிங்கிறத பற்றி நம்ம சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ. கமான் சார், வெல்கம் டு ஜியோஜி. சார் வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். நான் இது அட்வான்ஸ் கோர்ஸ் நான் இந்த 2 டேஸில் வந்து நல்லா முடிச்சிருக்கேன். எனக்கு நிறையா ஒரு மகிழ்ச்சிகரமான என் உடல் ஆரோக்கியமும் ஃப்யூச்சருக்கு உண்டான அனைத்து விதமான சந்தோஷமான எதிர்காலத்தை நான் நிர்ணயிக்கக்கூடிய அனைத்து வழிகளும் எனக்கு கொஞ்சம் பிரைட்டாக கிடச்சிருக்கு. அந்த பிரைட்னஸை வச்சு நான் வெரி வெரி ஹாப்பியாக இருக்கேன். இன்றைக்கி கோர்ஸ் முடித்து லாஸ்ட் ஃபைனல் உங்களை பேசிகிட்டு இருக்கிறேன். இந்த கோர்ஸ் அட்டன் பண்ணதில் எனக்கு ரொம்ப திருப்தி அப்படிங்கிறது என் வாழ்க்கை முறை உயர்வு அடையும் போது நான் அந்த மகிழ்ச்சியை வந்து இப்போ நான் அனுபவிச்சுருக்கிறேன். அதனால் இந்த ஹாப்பினஸோட உங்களுக்கு ஒரு பதிலை சொல்லியிருக்கிறேன். இந்த அட்வான்ஸ் கோர்ஸுக்கு நீங்கள் எல்லோரும் வாங்க. எனக்கு கிடைச்ச இந்த இன்பகரமான இந்த தருணத்தை வந்து நீங்களும் அனுபவிக்கணும் வாங்க அப்படின்னு சொல்லி அனைவரையும் கூப்பிட்றோம். நான் இந்த ஃபேமிலியோடு வந்திருக்கேன். என் ஃபேமிலியிலேருந்து வந்த அனைவரும் இந்த கோர்ஸை அவங்களோட சைடாக தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இது வரைக்கும் அவங்களும் ஒரு ஹாப்பினஸாக தான் இந்த கோர்ஸு எங்களுக்கு நல்லா ஈஸியாக புரிஞ்சுக்குது அப்படிங்கிற விதத்தில் அவங்களும் நல்ல ரிசல்ட்டு சொல்கிறாங்க. அவங்களோட ரிசல்ட் என்னங்கிறது அவங்களோட முகத்துடைய மகிழ்ச்சியை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. நீங்கள் பாருங்கள் எப்படி இருந்துச்சு நம்ம கிளாஸு. கிளாஸ்லாம் நல்லா தான் இருந்துச்சு. எஸ், என்ன ஃபீல் ஆச்சு இங்கே வந்தப்போ? வீட்டிலலாம் இருந்தோன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ண இது கிடைக்காது. அப்பா ஒர்க் போயிடுவாங்க, நான் காலேஜ் முடிச்சுட்டு வந்துடுவேன், அப்புறம் படிக்கிறதுக்கு இருக்கும். பட் இங்கே வந்துட்டு அப்பா கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சிச்சு. எல்லோரும் ஃபேமிலியாக ஹாப்பியாக நிறைய பேசணும், நிறைய விளாண்டோம், அதெல்லாம் ஜாலியாக இருந்துச்சு. ஹாப்பியாக இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய கணவர் மட்டும்தான் இந்த கிளாஸ்க்கு வந்திருந்தாங்க. வீட்டில் அடிக்கடிக்கு பண்ணுவாங்க, என்னமோ பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி நாங்கள் இருந்தோம். இந்த முறை கூப்பிடும்போது ஃபஸ்ட் டைம் வந்து கூப்பிடும்போது நாங்கள் வரல, நீங்கள் மட்டும் போங்க, அங்கே வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் ஃபஸ்ட்டு கேள்வி இருந்தது. அப்புறம் இங்கே வந்து பார்த்தோம், அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இந்த கிளாஸ் வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. முதல் நம்மளுடைய மைண்டில் இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸ் எடுத்து ஃபுல் பாசிட்டிவ் தாட்ஸ். இப்போ எல்லாமே வீட்டிலேருந்து வரும்போது நாங்கள் எவ்வளோ சங்கடத்தோடு வந்தோமோ இப்போ இங்கேருந்து போகும்போது ரொம்ப ஹாப்பியாக போகிறோம். இனிமேல் இதே ஹாப்பியோடு தான் இருப்போம் அப்படின்னு வந்து நினைக்கிறோம். இங்கே வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடச்சிருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் வந்து இதை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டுக்கிறோம். நன்றி. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ ஆல். பார்த்தீங்களா, இந்த ஃபேமிலி ஃபீல் ஒரு கம்யூனிட்டியை உண்மையான கம்யூனிட்டியாக மாற்றிட்டு இருக்கிறோம். ஸோ நீங்கள்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, தேங்க்யூ. ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்குங்கய்யா. எஸ், ஓகே, தேங்க்யூ. ஓகே, நீங்க வீடியோ பார்த்துருப்பீங்க போல இருக்கு. ஸோ என்ன ஃபீல் ஆகுது வீடியோ பார்த்தப்போ? ஹாப்பி, வெரி ஹாப்பி. கண்டிப்பா இதுல கலந்திருந்தா நிச்சயமா நிறைய விஷயம் வந்து நம்ம கத்துருக்கலாம். அந்த மாதிரி ஒரு வகுப்பு, அந்த மாதிரி ஒரு விஷயம் அங்க வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியற மாதிரி சொல்லி கொடுத்தோம் இல்லையா? என் வாய்ஸ் கரெக்டா இருக்கா? கிளியரா கேக்குதா உங்களுக்கு? கேக்குதுங்கய்யா. ஓகே, நம்ம இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் தெரியுங்களா?
யாருக்காவது தெரியுமா இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி? யாருக்காவது ஐடியா இருக்குதா? நம்ம என்னதான் பேச போறோம், என்னதான் அதுல வந்து வித்தியாசமா இருக்க போகுது, என்ன நான் அந்த வித்தியாசமான விஷயத்த பத்தி சொல்ல போறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? எஸ் சார். செல்ஃப் அட்வைஸ் பத்தி பேச போறீங்க சார். எஸ். அதுல வந்து செல்ஃப் செல்ஃப் அட்வைஸ் அட்வைஸ். அண்ட் நெவர் நெவர் பிலீவ். நெவர் பிலீவ். பிலீவ். எஸ் சார். அது என்ன அப்படி ஒரு டாபிக்? அதான் சார். அது என்ன அப்படி ஒரு டாபிக்? அது 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 என்ன டாபிக்? நீங்க என்ன புதுசா சொல்ல போறீங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா செல்ஃப் அட்வைஸ் செல்ஃப் ஓகேங்க சார். அட்வைஸ்ங்கிறது அதெல்லாம் நான் நிறைய பண்ணிக்க மாட்டோம். அதுவும் நிறைய நம்ம பண்ண மாட்டோம் சார். மத்தவங்க தான் பண்ணுவோம். நமக்கு அது இது பண்றது நமக்கு நாமே பண்ணா எப்படி இருக்கும்னு அந்த டாபிக் பார்த்ததுல இருந்து யோசிச்சுட்டு இருக்கேன் சார். என்னெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னுட்டு. இன்னும் நெவர் பிலீவ்ன்றது இன்னும் கொஞ்சம் யோசிக்கணும் சார். எஸ், அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்தான். ஏன்னா டெய்லியும் ஒரு நல்ல அற்புதமான ஒரு விஷயத்த வந்து நம்ம கத்துக் கொடுப்போம். அதுல வந்து பாத்தீங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் கூட நல்ல டாபிக் நல்ல விஷயம் வந்து நிறைய இருக்கக்கூடியது. இது ஒரு மாரத்தான் மாதிரி ஒரு 2 3 நாள் இதே சப்ஜெக்ட் நம்ம கொண்டு போலான்னு பாக்குறோம். ஸோ நாளைக்கும் இதோட கண்டினியூவேஷன் இருக்கும். ஸோ யாரெல்லாம் வந்து இன்னைக்கு ஜாயின் பண்ணீங்களோ கண்டிப்பா நாளைக்கு ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கே வந்து நல்ல விஷயங்கள் நிறைய சொல்லி தருவோம். ஸோ நாளைக்கு இதோட கண்டினியூவேஷன் கொண்டு போலான்னு இருக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு நல்ல அற்புதமான விஷயம் வந்து அதுல இருக்குது. ஸோ அதை நம்ம தெளிவா ஒரு சொல்லி அதை விட்டுறலாம் அப்படிங்கிறது இல்லாம கண்டினியூவா அதை தெளிவடைகிற வரைக்கும் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால வந்து இன்னைக்கு அவ்வளவா பேச முடியாது. ஏன்னா ரொம்ப பெரிய சப்ஜெக்ட். நம்ம ஓரளவுக்கு இதை பத்தி டீட்டெயில் பேசுவோம். அப்போ செல்ஃப் அட்வைஸ் டோன்ட் நெவர் பிலீவ் அப்படின்னு சொல்லி நம்ம இதுக்கு வந்து பேர் கொடுத்துருக்குறோம். இது ஏன் அப்படின்னா நிறைய இடங்கள்ல வந்து நம்ம வந்து என்ன நினைக்கிறோம், நமக்கு நம்ம யாரும் அட்வைஸ் பண்றது இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஸோ ஆக்சுவலா வந்து நமக்கு நிறைய இடத்துல நம்ம அட்வைஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் இல்லையா? எஸ் சார். நம்ம நமக்கே வந்து நிறைய அட்வைஸ் பண்ணிட்டே தான் இருக்கிறோம். இப்போ அதுக்கு ஒரு உதாரணம் அப்படின்னா நீங்க வந்து ரொம்ப டிசிப்ளினா ஒரு இது பண்றீங்கன்னு வைங்க. அதாவது ஒரு விரதம் இருக்கிறீங்கன்னு வைங்க. எப்படி எஸ் சார். ஒரு ஃபாஸ்டிங் விரதம் இருக்கிறோம்னு வச்சுங்க. அதோட இது விஷயம் எப்படி இருக்கும் அப்படின்னா எப்பவுமே வந்து ஒரு டிசிப்ளின் அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா அது என்னோட வாய்ஸ் பிரேக் ஆகுதா? இல்லைங்க சார். கிளியரா இருக்குங்க சார். ஓகே, ஒன்றும் இல்லை, நெட்ஒர்க் அது கீழே மேலே நெட்ஒர்க்ல வேறிட்டு ஸ்டாப்ஸ். எஸ், இல்லை இப்போ சரியாயிடும். இப்போ இன்னும் கட் ஆகுது. பிரேக் வந்துச்சு அதனால செக் பண்ணேன். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா டிசிப்ளின் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆக்சுவலா இதை வந்து அப்படிதான் பார்க்கணும். டிசிப்ளின், இந்த டிசிப்ளின் போது நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு இப்படி எல்லாம் செய்யாத, அப்படியெல்லாம் பண்ணாத, இப்படிதான் வாழணும், இப்படிதான் கரெக்டா இருக்கணும், டைமிங் ஃபாலோ பண்ணு, இந்த விஷயத்த கரெக்டா செய்ய, இந்த பொருளை எடுத்த இடத்துல வைய, இப்படி உங்கள்கிட்ட சொல்றீங்களா இல்லையா? எஸ் ஆர் நோ? எல்லா வீடியோல வந்து நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். அதை வந்து மேக்ஸிமம் நீங்க செய்யறது இல்ல. இருந்தாலும் நாம வந்து வீடியோவோட வந்து கிளாஸ் அட்டன் பண்ணும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா நான் வந்து பேசுறதும் நல்லா இருக்கும், எனக்கும் ஒரு எனர்ஜி கிடைக்கும். நானும் இப்படி டல்லா உட்காந்து நான் எனக்கு தகுந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறது எல்லாம் அவ்வளவு நல்ல விஷயம் இல்லை.
முடிஞ்ச வரைக்கும் யாரெல்லாம் வந்து வீடியோவை ஆன் பண்ணி வரீங்களோ அப்போ என்ன ஆகும்னா நிறைய விஷயம் சொல்லும் போது ஓகே நீங்க கேட்குறீங்க அப்படிங்கிற ஃபீல் இருக்கும். ஸோ அந்த ஃபீல்னால நான் என்ன சொல்லுவேன்னா சில சமயங்கள்ல எக்ஸ்ட்ராடினரியான வேர்ட்ஸ், ஸோ ஒரு நல்ல விஷயங்கள் வந்து எனக்கு உள்ள இருக்கக்கூடிய நான் கத்து வச்சிருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் என்ன அறியாம உங்களோட வரும். ஏன்னா நான் நிறைய ஷேர் பண்ணும்போது நிறைய பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால வந்து எல்லாருமே வீடியோல வாங்க, வீடியோல வந்து கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. ஏன்னா அதனால என்ன ஆகுனா நிறைய விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நீங்க உங்களோட ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கும்போது பார்த்து நான் பேசும்போது உங்களோட அந்த ரியாக்ஷன் வந்து எனக்கு சில விஷயங்களை கொடுக்கும். அந்த ஃபேஸ் எப்படி போகுதோ அப்படிங்கறத அதை பேஸ் பண்ணி நான் வந்து நிறைய கத்துக் கொடுப்பேன். பிளாக் போர்டையும் உங்க பேரையும் நான் பார்த்துட்டே இருக்கிறனால எனக்கு வந்து என்ன ஆகும்னா தொடர்ந்து ஒரு போர் அடிக்கிற மாதிரி ஆயிடும். ஸோ அதனால அந்த சப்ஜெக்ட் வந்து அவ்வளோ ஒரு டெப்த் வந்து கிடைக்காது. ஏன்னா அந்த சப்ஜெக்ட் நம்ம எழுதி வச்சிருக்கோம் அப்படிங்கறது ஒண்ணு இருந்தாலும் அதை தாண்டி உள்ள மனசுல இருந்து நிறைய விஷயம் வரும். அதெல்லாம் உங்களுக்கு நல்லா கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து வீடியோ ஆன் பண்ணி வந்து இந்த கிளாஸ் அட்டன் பண்ணீங்கன்னா தான் கொஞ்சம் கூட உங்களுக்கு இன்ஸ்பைரிங்கான விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு கத்துத்தர முடியும். ஸோ அதுக்காக ஓகே, முடிஞ்சா எல்லாம் வீடியோ ஆன் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. இப்போ பாத்தீங்கன்னா ரொம்ப நேரமா சொல்லிட்டு இருக்கிறேன், சரி அதுக்கும் ரெடியா இல்லை யாரும். நைஸ். இப்போ பாத்தீங்கன்னா அந்த டிசிப்ளின், நீங்க வர்றது கூட ஒரு டிசிப்ளின் தான். இப்போ உங்களுக்குள்ளார ஒரு செல்ஃப் டாக் பண்ணிட்டீங்கல்ல, சொல்றாரு ஆன் பண்ணலாமா வேண்டாமா, என்ன பண்றது அப்படிங்கறத பத்தி ஒரு உங்களுக்குள்ள இப்ப பேசிட்டு இருக்கிறீங்க பாத்தீங்களா, சொல்றாரு என்னால பண்ண முடியல அப்படின்னு சொல்லி இதுதான் செல்ஃப் டாக், இதுதான் வந்து செல்ஃப் அட்வைஸ். இப்போ வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியுது அவரு சங்கடப்படுவாரு, நம்ம வந்து ஆன் பண்ணல நம்மளை பத்தி தப்பா புரிஞ்சுக்குவாரு அப்படிங்கறதெல்லாம் வந்து உங்களுக்குள்ளார ஒரு சைட்ல போயிட்டு தான் இருக்கு இல்லையா? அதே டைம்ல நீங்க ஆன் பண்றதும் கிடையாது. எதனால? இப்ப தெரிஞ்சே உங்ககிட்ட நீங்க என்ன மாதிரி பிஹேவ் பண்றீங்க பாருங்க. உங்க மனச ரெண்டு டைப்பா சொல்லுது. ஒண்ணு வந்து நீ ஆன் பண்ணி உட்காரு, அப்பதான் உன்னை வந்து நல்லா மதிப்பாங்க, அந்த இடத்துல உன்னை தெரியும், அப்பதான் உனக்கு வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு தனித்துவம் கிடைக்கும் அப்படின்னு உங்க மனசு உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்குது. இன்னொரு மனசு என்ன சொல்லுது, ஆன் பண்ணாத, நீ இப்படி இருக்கிறையல்ல, கம்ஃபர்ட்டா இருக்கிறையல்ல, படுத்துட்டு இருக்கிறையல்ல, உட்கார்ந்துட்டு இருக்கிறையல்ல, வேலை செஞ்சுட்டு இருக்கிறையல்ல, அப்ப அதை ஆன் பண்ணாத அப்படின்னு சொல்லுது. ஏன்னா காலையில நல்லா படுத்துட்டு இருக்கிறவங்களும் இருக்கிறீங்க, ஜாலியா உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்களும் இருக்கிறீங்க, அதே டைம்ல வந்து கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களும் இருக்கிறீங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து என்ன ஃபீல் ஆகுறாங்க அப்படின்னு, நம்ம வந்து இதெல்லாம் இருக்குல்ல, நம்ம எப்படி ஆன் பண்றது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியோடய நீங்க வந்து அதை ஸ்கிப் பண்றீங்க. சோ இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சேதான் நீங்க உங்களுக்கே அட்வைஸ் கொடுத்துக்கிட்டீங்க. எஸ் ஆர் நோ? சார் இதுதான் அட்வைஸ். ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால உட்காந்து பண்ணவும் சார். ஆமா, உங்களுக்குள்ள செல்ஃப் டாக் பண்றீங்கல்ல, ஒரு டிசிப்ளின் ஃபாலோ பண்றீங்கல்ல, உங்க வீட்டுக்குள்ள எஸ் சார். இருக்கக்கூடிய பொருள் வெளியே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறது ஒரு டிசிப்ளின் தானே? எஸ் சார். இதுதான். அப்போ அந்த டிசிப்ளின் அப்படின்னு வரும்போதே நம்ம வந்து ரொம்ப பெர்ஃபெக்டா வரும்போது சில இடங்கள்ல வந்து உங்களுக்கு ரொம்ப எனர்ஜி லாஸ் ஆகும். ஏன்னா இப்ப பாருங்க, நான் இந்த கிளாஸை வந்து வீடியோவோட அட்டன் பண்ணா எனக்கு எனர்ஜெட்டிக்கா இருக்கும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணும்போது இந்த கிளாஸை வந்து நீங்க ஆன் பண்ணாம நீங்க என்ன பண்றீங்க, அட்டன் பண்றீங்க. அப்போ உங்களுக்குள்ள ஒரு நெகட்டிவ் தோணுதா, ஒரு எஸ் சைட்ல சார். கொஞ்சம் நெகட்டிவ் இருந்தா இந்த டைம்ல உங்களுக்கு கொஞ்சமா உங்களுடைய மனசுல உங்களோட அந்த சிஸ்டமேட்டிக்ல உங்களோட பிராக்டிஸ்ல கொஞ்சம் ஸ்லோ வரும். உங்களுக்குள்ள வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டு உங்களோட நார்மல் எனர்ஜி வந்து கொஞ்சம் கம்மியாகும். எப்பெல்லாம் வந்து ரொம்ப டிசிப்ளின் நம்ம ஃபாலோ பண்றோமோ அப்பெல்லாம் நம்மளோட எனர்ஜி வந்து ரொம்பவுமே கம்மியாயிரும். புரியுதுங்களா? இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் என்னன்னா, நம்ம வந்து ஒரு விரதம் வைக்கிறோம்னு வைங்க. ஒரு நாள் 2 நாள் விரதம் வச்சா உங்களுக்கு வந்து பெருசா வந்து ப்ராப்ளம் வராது. நீங்க தொடர்ந்து ஒரு 30 நாள் 40 நாள் ஒரே மாதிரியான விரதம் கண்டினியூ பண்ணீங்கன்னா என்ன ஆகுங்க உங்க மனசுக்குள்ள? இங்க வந்து 30 நாள் நோன்பு வைக்கிறவங்க இருக்கிறாங்க, 40 நாள் வைக்கிறவங்க இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க வந்து பாருங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க உங்களோட ஃபீல் நீங்க சொல்லலாம்.
ஏன்னா அவங்க வந்து உணர்வுபூர்வமா 30 நாள் வச்சிருக்கிறாங்க. ஸோ 36 நாள் 40 நாள் வச்சவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி 40 நாள் கண்டினியூவா விரதம் வைக்கிறவங்க இருக்கிறாங்க. ஸோ உங்க எக்ஸ்பீரியன்ஸ் இங்க கொஞ்சம் சொல்லி பாருங்க. லாஸ்ட் 10 டே அந்த 30வது நாள் அந்த டைம்ல உங்களுக்கு என்ன ஆகுங்க? யாராவது சொல்ல முடியுமா? சார் நோன்பு இருந்துட்டே இருக்கலாமான்னு சொல்லி தான் ஃபீலிங் வரும் சார். நான் 36 நாள் நோன்பு இருப்பேன், மறுபடியும் மாசம் மாசம் 3 நோன்பு இருப்பேன் சார். நேத்து தான் எனக்கு 3 நோன்பு முடிஞ்சது சார். 13, 14, 15 3 நோன்பு. அது எனக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து அது பண்ணிட்டு இருக்கேன் சார் 35 வருஷமா. அது பண்ணலன்னா இப்போ உங்களுக்கு வந்து சாட்டிஸ்பேக்ஷன் அந்த இருக்காது சார். அது ஒரு நாள் கூட ஏதாவது ஃபங்க்ஷன் இருந்தனா என்னதான் இருந்தாலும் 99.5% அந்த நோன்பை விடுறது இல்ல சார். அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப நோன்பு வந்து நீங்க விடாம கண்டினியூவா அந்த 36 நாள் நீங்க வந்து கண்டினியூவா வைக்கிறீங்க. ஆனா அந்த கடைசி 36வது நாள் இருக்குல்ல, அந்த லாஸ்ட் டே, அப்போ வந்து உங்களுக்கு ஒரு எனர்ஜி ரொம்ப ஃபீல் வரும்ல, கம்மியாயிட்ட மாதிரி. நான் வந்து இப்போ ரொம்ப எனர்ஜி கம்மியா இருக்கிறேன், ஹெல்த்ல வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கிறேன், ஏன்னா நான் இவ்வளவு நாள் அந்த இதை வச்சுட்டேன் அப்படின்னு ஒரு ஃபீல் வருது இல்ல உங்களுக்கு? சார் 3 நாள் வைக்கும் போது அது வராது. ஆமா சார். அந்த 36 நாள் வைக்கும் போது உங்களுக்கு வருது இல்ல? ஆமா வரும் சார். எஸ், அதுதான் என்னன்னா ஒரு 30 நாள் 36வது நாள் தான் சாம்பார வரும்போது தட்டாங்க இது இது க்ளோசிங் ஆகுது, இது முடிய போகுது அப்படிங்கறதே நமக்கு ஒரு நெகட்டிவான விஷயம். ஏன்னா அதை ரொம்ப ரசிச்சு ருசிச்சு அந்த அந்த ஃபீலை வந்து ரொம்ப இவங்க அடாப்ட் ஆயிருப்பாங்க. ஸோ எஸ் அந்த சார். அடாப்டேஷன் என்ன ஆகணும் அப்படின்னா, இது முடிய போகுதுங்கும் போது ஒரு பயங்கரமா எனர்ஜி வருத்தம், லாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ரொம்ப எஸ், வருத்தம் இருக்கும் சார். வருத்தம் வர ஆரம்பிச்சிடும். அவங்க எனர்ஜியில வந்து ரொம்ப லாஸ் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. அப்பதான் டயர்ட் எல்லாம் ஃபீல் ஆக ஆரம்பிக்கும் அவங்களுக்குள்ளார. ரொம்ப ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும். ஏன்னா அவங்க அந்த ஃபீல்குள்ளார வந்திருப்பாங்க. ரொம்ப நாள் ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப பண்ணி அத அதுக்குள்ள அடாப்ட் பழகி ஆகி போச்சு. அது இல்ல அப்படின்னு ஆக போகுது அப்படிங்கும் போது பயங்கரமா எனர்ஜி லாஸ்க்குள்ளார வந்துருவாங்க. ஒரு மாதிரி டயர்ட்னஸ்க்குள்ளார ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அது அடுத்த நாள் முடிஞ்சு போயிடும் இல்லையா? முடிஞ்சு போச்சுன்னா அப்புறம் ரெண்டாவது ரொட்டீன் லைஃப்குள்ளார வர போறாங்க. ஸோ அந்த சிஸ்டம் வந்து மாறும்போது இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அது ஒரு ஃபீலாக மாற ஆரம்பிச்சிடும். ஆனா அந்த 3 நாளுங்கும் போது ஒரு ஈஸியா சிம்பிளா 1 நாள் 2 நாள் 3 நாள்லாம் வந்து ஈஸியா பண்ணிட்டு அப்படியே எந்த எனர்ஜி லாஸும் இல்லாம அப்படியே கண்டினியூல போயிருப்பாங்க. எஸ் ஆர் நோமா? எஸ் சார். இதுதான் அந்த நம்மளுடைய செல்ஃப் அட்வைஸ்ல இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை. ஏன்னா 3 நாள் என்ஜாய் பண்ணவங்க ஏன் 36வது நாள கஷ்டப்படுறாங்க? பழகி போகுது சார். எஸ், ஏன்னா நீங்க ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப செய்யும் போது அதுக்குள்ள அடாப்ட் ஆயிருவீங்க. என்ன ஆயிருவீங்க? அடாப்டேஷன். அடாப்ட். ஆனா வெளியே வர்றதுக்கு உங்களுக்கு உங்க மனசு ஒத்துக்காது. அப்ப நீங்க ஸ்ட்ரகிள் ஆவீங்க. இதுதான் இதோட பெரிய பிரச்சனை. எல்லா சார் விஷயத்திலயும் அதே மாதிரி தான். ஒரு விஷயத்த வந்து தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சு அது உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, அது உங்களுக்கு அதுல வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சிஸ்டமேட்டிக்கா நீங்க வந்து விரும்புறீங்களோ விரும்பலையோ, அதை வந்து மனசார உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடியதாக இருக்குதோ இல்லையோ, அது எப்படி இருந்தாலும் உங்க மனசு வந்து அதுக்குள்ளார போயிடுச்சுன்னு வைங்க, நீங்க அதுக்குள்ள அடாப்ட் ஆயிட்டீங்கன்னு வைங்க, உங்களால என்ன பண்ண முடியாது? வெளியே வர முடியாது சார். வெளியே வர முடியாம ஸ்ட்ரகிள் ஆக ஆரம்பிச்சிருவீங்க. அதுல இருந்து வெளியே வர முடியாம ஒரு மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இதுதான் வந்து என்ன பண்ணும்னா உங்களோட எனர்ஜி அப்படியே குறைச்சு விட்டுரும். பயங்கரமா வந்து லாஸ் ஆயிரும். பயங்கரமா உடல்ல வந்து நிறைய மாற்றங்களையும் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது? ரியலைஸ் பண்ணனா போதுமானது. நமக்கு நம்ம தான் அட்வைஸ் கொடுக்குறோங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நம்ம இதுல மீனா, நீங்க உங்க மொபைல் நம்பர் மட்டும் கொஞ்சம் போட்டுறீங்களாமா? உங்க மொபைல் நம்பர் நாளைக்கு இது மாதிரி மெசேஜ் அனுப்புறதுக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. இன்னைக்கு ஈவினிங் வந்து ஒரு கிளாஸ் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா மனவளக்கலை அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் நடத்துறோம்.
ஸோ அந்த கிளாஸ்ல நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். அதுக்கு உங்களுக்கு உண்டான மெசேஜ் அனுப்பி தருவேன். ஸோ அதுக்கு அந்த லிங்க் உங்களுக்கு வரும். ஆக்சுவலாக இது வந்து எல்லாம் பேமெண்ட் பெரிய அளவில் பணம் வாங்கி எல்லாம் கற்றுக் கொடுக்குற விஷயம், நம்ம ஃப்ரீயாக கற்றுக் கொடுக்க போகிறோம். அதனால அந்த கிளாஸுக்கும் உங்களுக்கு லிங்க் நாங்கள் அனுப்பி தரோம். நீங்கள் அந்த உங்கள் மொபைல் நம்பர் மட்டும் உங்கள் சேட் பாக்ஸில் போட்டுருங்க. இன்னைக்கு கிளாஸ் என்ன சார் இருக்கு? ஈவினிங்கு தெரியலையே சார். கிளாஸ் இருக்குதுமா, நீங்க எல்லாம் ஜாயின் பண்ணலாம். உங்களுக்கு வந்து அந்த குரூப்ல ஜாயின் பண்றதுக்கு பெர்மிஷன் இல்லை. நம்மளோட ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யாருக்குமே வந்து குரூப்ல ஜாயினிங் வந்து பெர்மிஷன் இல்லை. ஆனா கிளாஸ்ல ஜாயின் பண்ணலாம். அதுக்குண்டான லிங்க் வந்து ஒரு 10-11 மணிக்கு உங்க இதுக்கு வந்துடும். டெய்லி பிராக்டிஸ் குரூப் இருக்குல்ல, அதுல ஓகே சார். டைமிங் சார்? டைரக்டா கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். டைமிங் சார்? எப்போ மாதிரி 8 to 10. ஓகே சார், தேங்க்யூ. 7:30 to 9:30 பண்ணலான்னு இருக்கிறேன். பாப்பங்க. ஏன்னா சம்டைம் நிறைய லேட்டா ஜாயின் பண்ணுவாங்க. மீனா ஸ்ரீனிவாசன், வாழ்க வளமுடன். தேங்க்யூ, வாழ்க வளமுடன். ஜியோஜினாலும் வாழ்க வளமுடன் தான். மீனா ஸ்ரீனிவாசன், நீங்க உங்க நம்பர் போடல, மொபைல் நம்பர் போடல, நேம் தான் போட்டிருக்கீங்க. எஸ் சார், அவங்க டிராவல்ல இருக்காங்க சார், போட சொல்றேன் சார். என்னோட ஃப்ரெண்டு தான் சார் அவங்க. ஜாயின் போட்டுருங்கம்மா. பண்ணிட்டேன். தேங்க்யூ. ஓகேங்க அவங்கள நம்ம குரூப்ல ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்க சார், தேங்க்யூ. தேங்க்யூ. நம்மளோட 24வது பேட்ச் ஸ்டார்ட் பண்றோம். உங்க நண்பர்கள், உறவினர்கள், உங்களோட இருக்கக்கூடியவர்கள், அவங்கள வந்து இதுல ஜாயின் பண்றதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அவங்க வந்து இதுல ஜாயின் பண்ணா லைஃப் வந்து பெரிய அளவுல மாற்றங்களை கொடுக்கும். நம்ம எல்லாம் தியானங்கள் சொல்லி கொடுக்குற மாதிரியே தவம், தியானம் எல்லாம் வந்து நம்ம கிளாஸ் எல்லாரும் வெளியே எடுக்கிறாங்க. ஸோ அதே தான் நானும் கற்றுக் கொடுக்க போறேன். பட் ரொம்ப அட்வான்ஸ்டா சொல்லி கொடுக்க போறோம். அதாவது நீங்க ரைக்கி அந்த மாதிரி ஏதாவது இருந்தா கூட அதுல வந்து நீங்க ஒரு பெரிய கிராண்ட் மாஸ்டரா இருந்தாலும் கூட இதுல வந்து அதை விட ஹைலி அட்வான்ஸ்டான விஷயத்த வந்து நம்ம கற்றுக் கொடுக்குறோம். ஏன்னா இது 1990 ஸ்டார்ட் பண்ணது. நீங்க கத்துக்கிட்டது வந்து ரொம்ப ஓல்டு மெத்தடு. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷம், 300 வருஷம், 500 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மெத்தடு தான் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்க. இது வந்து 1990 மெத்தடு. ஸோ ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கு. ஓகே, நிறைய ஆன்மீக மறைக்கப்பட்ட விஷயங்கள் வந்து உடைக்கப்படும் இங்க. அதான் விஷயம். ஓகே, சப்ஜெக்ட் குள்ள வரலாம். பேஷன். ஆக்சுவலா நிறைய இடத்துல நீங்க மோட்டிவேஷன் கிளாஸ் அது இதெல்லாம் போயிருப்பீங்க. அங்கெல்லாம் வந்து உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க, நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்சதை தான் செய்யணும், உங்களோட பேஷனை தான் வந்து உங்க லைஃபா மாத்திக்கணும். ஏன் நானே சொல்லியிருப்பேன் இல்லையா, பேஷன் தான் வந்து ஒருத்தவங்களை வந்து மாற்றி அமைக்கும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருப்போம். ஆக்சுவலா பேஷன்னா என்னங்க, யாருக்கெல்லாம் தெரியும்? பொறுமை தானே சார்? பேஷன் மீன்ஸ் பிடிச்சதை செய்யறது. பொறுமையா நம்ம வந்து பிடிச்ச மாதிரி நிறைய விஷயங்கள் செய்யறது தான் பேஷன். அனுபவிச்சு செய்யறதா சார்? வந்து ஏங்க அனுபவிச்சு செய்யறதா சார்? செய்யறதுன்னு இல்ல. இப்ப மக்கள்லாம் எப்படி பேஷன்னா புரிஞ்சு வச்சிருக்காங்கன்னா, இப்ப பைக் ரைடுனா ஒருத்தருக்கு பேஷனா இருக்கும் இல்லையா, கிரிக்கெட் வந்து ஒரு பேஷன், ஃபுட்பால் வந்து ஒரு பேஷனா இருக்கும், அதே மாதிரி வந்து குக்கிங் வந்து ஒரு பேஷனா இருக்கும். இதெல்லாம் வந்து ஆக்சுவலா ஒரு பேஷன் தான். நடிக்கிறது வந்து ஒரு பேஷனா இருக்கும். இதெல்லாம் வந்து அவங்க பேஷன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா உண்மையிலே வந்து அது கரெக்டா அப்படின்னு கேட்டா, ஒருத்தரோட பேஷன் அப்படிங்கறதே என்ன அப்படின்னா, இன்னொருத்தர் செய்யறத நமக்கு மனசுக்கு சந்தோஷம் தரக்கூடிய விஷயத்த நம்ம வந்து செய்யறது கிடையாது. இப்ப வந்து உங்களுக்கு ஃபுட்பால் வந்து பயங்கர எனக்கு பேஷன், நான் அதுல வந்து ரொம்ப அடிக்டா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அப்ப இந்த பேஷன் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, நம்மளோட லைஃப்ல வந்து ஒரு விஷயத்த நம்ம விரும்புறது அப்படின்னு தான் மக்கள் வந்து புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அதாவது ஃபுட்பால் பேஷன்னா இவர் என்ன பண்ணுவாருன்னா, டிவிக்கு முன்னாடி போய் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருப்பாரு.
அதே மாதிரி கிரிக்கெட் பேஷன் அப்படின்னா ஸ்டேடியத்துல போய் காசெல்லாம் செலவு பண்ணி உட்கார்ந்து அந்த கிரிக்கெட்டை வந்து பார்த்துட்டு இருப்பாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆகுது, சினிமா ரிலீஸ் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் டேல அந்த முன்னாடி உட்கார்ந்து பார்த்திருப்பாரு. இதுதான் இவங்களுடைய பேஷன் நினைக்கிறாங்க. பைக்னா அந்த ரேஸ் எல்லாம் உட்கார்ந்து பாக்குறது, வாவ் என்ன மாதிரி போறாங்க அப்படின்னு எல்லாம் பேசுறது. சோ இந்த மாதிரி அடுத்த நபர்கள் செய்யக்கூடியத தன்னுடைய என்னங்கிறத புரியாம அதெல்லாம் வந்து தன்னுடைய பேஷன் அப்படின்னு நினைச்சிட்டு நடக்கிறது. ஆனா ரியலாவே பேஷன்னா என்ன தெரியுங்களா? ஆக்சுவலா உங்களுக்கு மனசுக்கு சந்தோஷம் தர்றத வந்து ஃபாலோ பண்றது கிடையாது. உங்களுக்கு மனசுக்கு சந்தோஷத்தை தர்றத அதை வந்து ஃபாலோ பண்றதோ, அதை பார்க்கறதோ, அதுக்கு பின்னாடி போறதோ, அதுக்கு பின்னாடி நடக்கிறதோ கிடையாது. பேஷன் அப்படின்னா என்னன்னா உங்களுடைய மனசுக்கு ரொம்பவுமே சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு விஷயத்த நீங்களா செய்யறது. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஆர்ட் வந்து பேஷன் வைங்க. ஆர்ட் போய் பார்க்கறது வந்து உங்க பேஷன் கிடையாது. அதை நீங்களே உட்கார்ந்து வரையறது. எப்படி? நீங்களே உட்கார்ந்து வரையறது, அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை கத்துக்கிறது, அதை வந்து இன்னும் மேன்மைப்படுத்துவதற்காக நிறைய முயற்சிகள் செய்வது. எப்படிங்க? அதே மாதிரி நீங்க பண்ணக்கூடிய அந்த செயல் மற்றவர்கள் பாராட்டுற அளவுக்கு அதுல ஒரு அற்புதத்தை, அதுல ஒரு கிளாரிட்டிய, அதுல ஒரு தெளிவை மக்களுக்கு கொடுக்குறது. இப்போ கங்குலி சொல்றாப்புல என்னோட பேஷன் வந்து கிரிக்கெட் அப்படிங்கிறாரு. கரெக்ட். ஏன்னா கங்குலியோட பேஷன் வந்து என்னங்க? கிரிக்கெட். அவரு அவரு அற்புதமா விளையாடக்கூடிய மனுஷன். அவரை வந்து ஃபீல் பண்ணி அவருக்கு அது பண்ணாதான் சந்தோஷம் வரும். அவர் அதை வந்து தூக்கிட்டா என்ன பண்ணுவாரு? கிரிக்கெட் இருந்து தூக்கிட்டா இனிமேல் வந்து நீ கிரிக்கெட்டே விளையாடக்கூடாதுன்னு சொன்னா என்ன ஆவாரு? என்ன ஆவாருங்க? டிப்ரெஷன் ஆயிடுவார் சார், ஆடக்கூடாதுன்னா. ஆனா ஆடும் போதெல்லாம் என்ன வாங்குறாரு? ஹாப்பியா இருப்பார். எஸ், இதுதான் விஷயமே. நம்மளோட எதை வந்து நம்ம செய்யும் போது நமக்குள்ளார ஒரு பயங்கரமான ஒரு புத்துணர்வும், நமக்குள்ள வந்து ஒரு எனர்ஜியும், நம்ம வந்து நம்மளை வளர்த்திக்கிறதுக்கான எல்லா விஷயங்களும் நமக்குள்ள கிடைக்குதோ அப்பதான் வந்து அது பேஷனாக இருக்கிறது. பேஷனே எனக்கு இல்லை அப்படின்னா எனக்கு எந்த பேஷனும் கிடையாது. எனக்கு வந்து எதுவுமே இல்லை. உங்களுக்கு எது மனசுக்கு கொஞ்சம் திருப்தி தருதோ அந்த விஷயத்த நீங்க தொடர்ந்து கொஞ்சம் மனசுக்கு திருப்தியும் சந்தோஷமும் தருதோ அந்த விஷயத்த வந்து ஐ வாஸ் ஆர்டிஸ்ட். ஒரு காலத்துல நீங்க ஆர்டிஸ்டா இருந்தீங்களோ, வரைவீங்களோ, அதை திரும்ப அதாவது அதை செய்யும் போது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வருது இல்ல, அது யாரு வந்து உங்களுக்கு வந்து இது பண்ண வேண்டியது இல்லை. உங்களுக்கு வந்து எந்த பாராட்டும் கொடுக்க வேண்டியது இல்லை. ஆனா நீங்க வந்து அதை செய்யும் போது சந்தோஷமா இருப்பீங்க. அதுதான் உங்களுக்கு வந்து ரொம்ப மனசுக்கு திருப்தி அளிக்கிறதா இருக்கும். அதை பார்த்து ரொம்ப ரசிப்பீங்க, அதை செஞ்சு ரசிப்பீங்க, அதை செய்யறதுல ரசிப்பீங்க. இதுதான் வந்து பேஷன்ங்கிறது. ஆனா எனக்கு பேஷனே கிடையாது சார், அப்படிலாம் எனக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னா எனக்கு எதையாவது செஞ்சா எதையாவது தோணும் அப்படின்னு இருந்தா உங்களுக்கு எதை வந்து திரும்ப 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 செய்யும் போது நிறைய பேர் உங்களை பாராட்டுறாங்களோ, வாவ் பரவாயில்லையே நீயே இது நல்லாவே பண்றீங்க, வாவ் உங்ககிட்ட இது செஞ்சுட்டு போனா எனக்கு சரியாயிடுது, நீங்க மெக்கானிக்கா இருக்கிறீங்க உங்கள்கிட்ட வந்து கொடுத்தா வாவ் பரவாயில்லையே, ஓ நீ பண்றது வந்து பக்காவா இருக்குது அப்படின்னு நீங்க எப்ப வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கில்டாக நீங்க வந்து ஒரு விஷயத்த செய்யறீங்களோ அதை திரும்ப திரும்ப செய்யும் போது நிறைய பேர் பாராட்டும் கூடிய அளவுல வந்து நீங்க ஒரு விஷயத்த செய்யறீங்களோ அதுதான் உங்களுடைய ரியலா பேஷன்ங்கிறது. அது உங்களுக்கு தெரியலன்னு மாத்திரம். பேஷன் எப்படிங்க? உங்களுக்கு தெரியலன்னு மட்டும்தான். பட் அந்த உண்மையிலே வந்து அந்த பேஷன்ங்கிறது அதுதான். ஸோ இந்த ரியலைஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் நம்ம வந்து நமக்கே தெரியாம இந்த மாதிரி நிறைய நமக்கு அட்வைஸ் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கிறோம்.
அதை வந்து நம்ம நம்பக்கூடாது. ஏன்னா உங்க அட்வைஸ் தான் இது. எனக்கு பேஷனே கிடையாது, அதே மாதிரி வந்து கங்குலி வில்லன்னு எனக்கு என்னாச்சு, இப்படிங்கிறதெல்லாம் வந்து உங்களுடைய அட்வைஸ். அதையெல்லாம் நீங்க நம்பாதீங்க. உண்மையான விஷயம் இதுதான். ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி நெகட்டிவா சிந்திக்க கூடாது, நெகட்டிவா நடக்கக்கூடாது, நெகட்டிவா வாழக்கூடாது, நெகட்டிவா பேசக்கூடாது, நெகட்டிவா இருக்கக்கூடாது, நெகட்டிவே இல்லாம இருக்கணும். இந்த அட்வைஸ் கரெக்டா தப்பா? தப்புங்க சார், பர்ஃபெக்டான்னு சொல்ல முடியாது சார். தப்புங்க எஸ், சார், தப்பு இல்லையா? தவறுங்க சார். ஏன்னா அது சொல்ல என்ன சொல்ல அதுதான் காரணம் அப்படின்னா, ஆனா எல்லாரும் அப்படித்தானே அட்வைஸ் பண்ணிக்குவாங்க. நம்மளே அட்வைஸ் பண்றோம் சார். இப்ப தெரிஞ்சிச்சிங்களா அட்வைஸ் என்னெல்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு? சார் எஸ். அப்ப இந்த நெகட்டிவா இருக்கக்கூடாது, நெகட்டிவா பேச, நெகட்டிவ் இல்லாம எப்படிங்க இருக்க முடியும்? இல்லையா? எஸ். நம்ம என்ன ஜடமா? நம்ம என்ன ஜடமா? வாழ்க்கை பூரா நெகட்டிவே இல்லாம இருக்கு. ஏன் எஸ் சார், நம்மளும் ஜடமா மனுஷன் தான் சார். நெகட்டிவ் இருக்காது. நம்ம ஒரு விஷயத்த பாக்குறோம், ஒரு குழந்தை வந்து ஒரு டம்ளர் உடைக்க போகுது, அப்படியே அவங்க முகம் மாறாதா? சிரிச்சுட்டே இருப்பீங்களா? நெகட்டிவே இல்லை, நான் நெகட்டிவ் இல்லாத ஆளு, அந்த குழந்தை உடைக்குது அப்படிங்களா? சார் அதெல்லாம் மாறி மாறி வர்றதுதான் சார் வாழ்க்கை. நெகட்டிவ் அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலா என்னன்னா நம்மளோட ரியாக்ஷன்ல வரக்கூடிய ஆப்போசிட் ரியாக்ஷன், அவ்வளவுதான். அத அத வந்து நம்ம இல்லாமையெல்லாம் வாழ முடியாது. ஒருத்தர் வந்து உங்க வீட்டுக்குள்ள தடபுடன்னு ஓடி வராரு, நீங்க நெகட்டிவாவே எதுவும் பேச மாட்டேன், வாங்க வாங்க அப்படியே சொல்லுவீங்க? அப்பாங்க நில்லு, யார் நீ, எதுக்குள்ள வர, உனக்கு என்ன வேணும் கேட்பீங்கல்ல? இது கேட்டா நெகட்டிவ் தானே? ஆனா சூழ்நிலை மாறிடுச்சு. உங்க சொந்தக்கார பையன் ஓடி வந்து கேட்டீங்கன்னா அது தப்பு. அதே யாராவது கண்ணுக்கே தெரியாத ஒரு நபர் வந்து அந்த மாதிரி ஓடி வந்தா அது கேட்டா கரெக்ட். ஆனா ரெண்டும் ஒரே கேள்விதான், ரெண்டும் ஒரே இடம் தான், எல்லா சூழ்நிலையும் ஒண்ணுதான், இல்லையா? அந்த நபர் மட்டும்தான் வேற வேற. ஒண்ணு உங்க ரிலேட்டிவ், உங்க ரிலேட்டிவோட சன்னு, ஒண்ணு வந்து ஏதோ ரோட்ல போற ஒரு பையன். அந்த 2 பேர் தான் வித்தியாசம் தவிர நீங்க சொன்ன வார்த்தையும் உங்களோட அந்த சிஸ்டமும் எல்லாமே ஒண்ணுதான், இல்லையா? சார் ஆனா வார்த்தை ஒண்ணு, நம்மளோட அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அது தப்பா போயிடுச்சு, ஒண்ணு சரியா போயிடுச்சு. அப்ப இந்த நெகட்டிவான வேர்ட்ஸ், நெகட்டிவான விஷயங்கள், நெகட்டிவான பிரச்சனைகள், நெகட்டிவான பார்வைகள், இதெல்லாம் வந்து நமக்கு இல்லாம இருக்குமா அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பா அப்படியெல்லாம் கிடையாது. கண்டினியூவா அதோட தான் நம்ம வாழ முடியும். ஏன்னா நீங்க வேணா உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், உங்க கூட இருக்கிறவங்க பாசிட்டிவாவா இருப்பாங்க? அது 150 இல்லைன்னா 1000ல போய் நிக்கும் நெகட்டிவ்ல, இல்லையா? அப்படிதானே? வரேங்க. அந்த மாதிரி நெகட்டிவான ஆட்கள் இருக்கும் பொழுது நீங்க எப்படி நெகட்டிவோட இல்லாம வாழ முடியும்? அப்போ நமக்கே நம்ம அட்வைஸ் பண்ணுவோம், நெகட்டிவ் இருக்கக்கூடாது, நெகட்டிவ் இருக்கக்கூடாது, நெகட்டிவ் இல்லாம வாழ. ஓகே, உங்க கூட இருக்கிற நெகட்டிவ் எல்லாம் நீங்க என்ன பண்ண போறீங்க? ஒண்ணும் பண்ண சார் முடியாது, இல்லையா? ஃபேமிலியில நிறைய பேர் அட்ஜஸ்ட் நெகட்டிவா தானே பண்ணிக்கலாம். அதான் சார். ஃபேமிலியில இருக்கிறவங்களே நெகட்டிவ் தாட்டை ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணி விட்டுட்டே இருப்பாங்க சார். அதை அட்ஜஸ்ட் பண்ணி எது சரி எது தவறுன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு நடந்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் சார். ஆமா, இப்ப பாத்தீங்கன்னா நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அதுல பாத்தீங்கன்னா எப்பவுமே தலைகீழா பேசுறவங்க ஒருத்தர் இருப்பாங்க. எஸ் சார். எங்கேயாவது கிளம்பணும்னா வண்டி டீலா இருந்து விழுந்துட்டா என்ன பண்றது, போற வழியில ஆக்சிடென்ட் ஆனா என்ன பண்றது, அங்க போய் சண்டை ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, அங்க போய் ஏதோ ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, இந்த மாதிரி வந்து பயங்கரமா நெகட்டிவே பேசக்கூடிய நிறைய பேர் இருப்பாங்க. சோ ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு நல்ல விஷயம் பேசுறோம்னா நல்லதை பத்தி கேட்கவும் மாட்டாங்க, பேசவும் மாட்டாங்க. ஒன்லி நெகட்டிவ். என்னெல்லாம் ஒரு கிளாஸ், இப்ப இந்த கிளாஸ் இருக்குது போய் ஜாயின் பண்ணி பாரு, கத்துக்கலாம், நிறைய விஷயம் சொல்லி தருவாங்க அப்படின்னு சொன்னா அதெல்லாம் நான் ஏன் கத்துக்கணும், அதெல்லாம் வந்து அப்படி பண்றாங்க இப்படி பண்ணுவாங்க அவங்களா ஒரு ஜட்ஜ்மெண்ட் எடுத்துட்டு
அவங்களா மனசுக்குள்ள ஒரு விஷயத்த நினைச்சிட்டு அதெல்லாம் அப்படி இருக்காது, இப்படி இருக்காது, அது மோசமா இருக்கு, இது மோசமா இருக்குன்னு நிறைய விஷயத்த வந்து நெகட்டிவா பேசுவாங்க. சோ இந்த மாதிரி வந்து நம்ம நண்பர்களாகட்டும், ரிலேட்டிவ் ஆகட்டும், நம்ம கூடயே வாழ்றவங்களாகட்டும், அவங்களுக்குள்ளார நிறைய நெகட்டிவ் எல்லாம் இருக்கும். சோ இந்த நெகட்டிவ் வந்து நம்மளால தள்ளியெல்லாம் வைக்க முடியாது. நம்ம இதுக்காக டிப்ரெஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. நாம அந்த நெகட்டிவை அட்ஜஸ்ட் பண்ணி வாழ வேண்டியதுதான். எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்றது அப்படின்னா, நமக்கு வந்து எதை எடுத்துக்கணும், எதை எடுத்துக்க கூடாது. எப்படி எதை எடுத்துக்கணும், எதை தேவையானது எடுத்துக்க, எதுக்கு எது நமக்கு இது தேவை. தேவையா தேவையில்லையா. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி அவங்க நெகட்டிவா ரொம்ப டென்ஷனா இருந்தா நம்ம ஜாலியா சிரிச்சுட்டு அப்படி பாத்துட்டு பாரு அவங்க கோவமாயிட்டாங்க, சூப்பர் சூப்பர், இப்ப பாரு அவங்க என்னெல்லாம் ரியாக்ஷன் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அவங்கள பார்த்து ரசிச்சுட்டு நம்ம நெகட்டிவ்குள்ளார போகாம ஜாலியா நம்மளால வாழ முடியும். ஏன்னா அடுத்த மனிதரோட பிரச்சனைகளை வந்து நம்மளால நகர்ந்து நின்று பார்க்க முடியும் அப்படின்னால நம்ம வந்து அவங்களுக்குள்ளார போக மாட்டோம். சோ நம்ம லைஃப் ரொம்ப சந்தோஷமா நம்மளால வாழ முடியும். இப்ப பாத்தீங்கன்னா கோல் செட், நானும் சொல்லியிருக்கிறேன் உங்கள்ட்ட, கோல் செட்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல வந்து நம்ம ஃபீல் பண்ணணும். ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த வந்து நம்ம ஃபீல் பண்ணணும். இப்ப வந்து சொல்லுவாங்க உங்களோட எய்ம் என்ன, உங்களோட கோல் செட் என்ன அப்படின்னு கேட்டோம்னா அவங்க சொல்லுவாங்க இல்லையா, எனக்கு வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீடு, ஒரு மிக காஸ்ட்லியஸ்ட் ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு காரு, அதே மாதிரி நல்ல ஒரு லைஃப், இப்படி வந்து சொல்லுவாங்க. சோ இது மட்டும் கோல் செட்டா அப்படின்னா நம்ம சொல்லுவோம் என்னன்னா பினான்சியல் ஃப்ரீடமாக வாழக்கூடிய வாழ்க்கை. அதை இன்னும் வந்து பெரிய அளவுல நம்ம சிந்திக்கக்கூடிய விஷயம். அதே மாதிரி நிறைய நாடுகளுக்கு போறது, இந்த மாதிரி ஒரு பெரிய மல்டி பில்லியனராக மாறுவது, இதெல்லாமே வந்து பெரிய கோல் செட்டாக சொல்லப்படக்கூடிய நிறைய விஷயங்கள் இல்லையா. எஸ் சார். ஆனா உண்மையிலே வந்து இந்த கோல் செட் எல்லாம் சரியா, இந்த பெரிய கோல் செட்டை பத்தி சிந்திக்கிறது வந்து சரியா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த பெரிய கோல் செட் வந்து சிந்திக்கிறது வந்து ஒரு வகையில பார்க்கும்போது ஒரு பெரிய முட்டாள்தனமாவோ இல்லைன்னா வந்து ஒரு தேவையில்லாத கற்பனையாகவோ நமக்கு வந்து தோணும். ஆனா அப்படி கிடையாது. இது வந்து நம்ம அந்த பெரிய கோல் செட்டை நினைச்சிட்டு சின்ன சின்ன கோல் செட், அதாவது இப்ப நீங்க நினைக்கிறீங்க ஒரு பெரிய பேலஸ் வேணும்னு நினைக்கிறீங்க, உங்க வீடு வந்து கொஞ்சமா கரெக்ஷன் ஆகும், ஒரு பெயிண்டிங் எல்லாம் பண்ணி ஃப்ரண்டேஜ் எல்லாம் ஒண்ணு சரியாகி இவ்வளவு நாள் குப்பையும் கோலமா இருந்ததெல்லாம் போய் ஒரு பளிச்சுன்னு அழகா தெரியிற மாதிரி சேஞ்சஸ் ஆகும். இது உங்க கோல் செட் வெற்றியாக மாறி இருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? எஸ் சார். உங்க கோல் செட் பேலஸ்ல வாழ்றதுக்கு, ஆனா நீங்க இருக்கிற வீடு பல அப்ப நீங்க அச்சீவ் பண்ணிருக்கிறீங்களா இல்லையா? இருக்கிற மாதிரி தான் சார். எஸ், நீங்க இதுதான் கோல் செட்டோட படிக்கட்டு. இத புரிஞ்சுக்கணும். கோல் செட்டுன்னு சொல்லி போட்டு ஒண்ணு நினைக்கிறது, அதெல்லாம் நமக்கு கிடைக்குமா, சே அதெல்லாம் நடக்குமா அப்படின்னு மேல பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கிறது, நம்புறதே இல்லை நம்மள, நமக்கே அட்வைஸ் கொடுக்கறது, உனக்கெல்லாம் இது தேவையில்லாத வேலை, ஏன் நீ இந்த வேண்டாத வேலையை பண்ணிட்டு தெரியற, இல்லையா? எஸ். எஸ் ஆர் நோ? எஸ் சார், சார். அது யாராச்சும் நம்மள டீஸ் பண்ணிட்டா அப்பதான் அது இதெல்லாம் நமக்கு தேவையான்னு தோணிடும் சார். எஸ், உண்மையில அப்படி கிடையாது. அவங்க எல்லாம் முட்டா பையங்க. என்ன காரணம்னா அவங்களுக்கு இந்த உலகத்துல செக்கு மாடு மாதிரி வாழ்ந்துட்டே இருப்பாங்க, திரும்ப வாழ்ந்துட்டே இருப்பாங்க, வாழ்ந்துட்டே இருப்பாங்க, நோயில இருப்பாங்க, அந்த நோயோடயே இருந்து கடைசியில செத்து போயிடுவாங்க. எதையுமே உண்மையா அனுபவிக்க மாட்டாங்க. இந்த உலகத்துல இவ்வளோ பெரிய விஷயம் கொட்டி கிடக்குதுங்கிறது கூட அவங்களுக்கு தெரியாது. எஸ் சார். பார்வையில நம்ம ஒரு சொன்னா 50 பைத்தியக்காரங்கன்னு சார் அது. விஷன் இல்லாம எந்த மிஷனும் நடக்க போறது இல்லை. நம்ம எஸ் சார். ராக்கெட் வானத்துல போகும்னு உட்கார்ந்து கனவு கண்டனாலதான் வானத்துல போச்சு இல்லையா? எஸ் சார். ஆனா அவங்க எல்லாம் உட்கார்ந்து கனவு காணாம ராக்கெட்டை வந்து கீழேயே வச்சு பார்த்துட்டே இருந்திருந்தா எப்ப அது பறந்துருக்கும்? இன்னைக்கு மட்டும் பறந்துருக்காது சார். அன்னைக்கு சொல்லும் போது அவங்க சொல்லியிருப்பாங்க, திட்டியிருப்பாங்க. அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் வந்து அந்த காலகட்டத்துல வந்து இதெல்லாம் சாத்தியம் இல்லை, இதெல்லாம் பைத்தியக்காரத்தனம்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரிதான் ஒரு பெரிய விஷன்ல ஒரு மிஷன்ல நம்ம பார்க்கும் பொழுது நம்மனால சின்ன சின்ன விஷயங்களை வந்து வெற்றிகரமாக
சக்சஸ்ஃபுல்லாக செலிப்ரேட் பண்ணி நம்மளால வாழ முடியும். ஏன்னா எல்லாமே நல்லதா நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா பெரிய கோல் செட்டு அது நடக்க போறது இல்லை. அதுக்கு கொஞ்சம் காலம் ஆகும். அது நடக்குதோ நடக்கலையோ, ஆனா நம்மளோட எண்ணங்கள் அப்படி பெருசா பண்ணி வைக்கும் போது கீழே நடக்கக்கூடிய சின்ன சின்ன செலிப்ரேஷன்ஸ், ஒரு வீடு சரியாகிறது, ஒரு நார்மல், நீங்க ஒரு சின்ன கார் பழைய மாடல் வச்சிருந்தீங்கன்னா ஒரு புது மாடல் வாங்குறது, லோன்ல கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா அந்த லோன் எல்லாம் ஓரளவுக்கு அடைஞ்சு போறது, உங்களோட வருமானம் கொஞ்சம் கொஞ்சமா இருந்தது ஓரளவுக்கு நல்ல ஃப்ளோல வர்றது, நீங்க எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டா வர்றது, இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் உங்க லைஃப்ல நடக்கும். உடனே பெட்டி பெட்டியா பணம் ஒரு ஆள் அடிக்கிட்டு போக மாட்டாங்க. நீங்க பெருசா சிந்திச்சுட்டீங்கிறதுக்காக ஒரு 50 கோடி ரூபாய் 500 கோடி கொண்டு வந்து உங்க கையில யாராவது கொடுத்துட போறாங்களா? அது நடக்குமா? முடியாது சார். அப்படியெல்லாம் நடக்காது. இருக்கிற பிரச்சனை சால்வ் ஆகும். அடுத்த வர லைஃப் இன்னும் கொஞ்சம் பெட்டராக மாறும். அப்போ நம்ம தான் கொஞ்சம் தப்பா புரிஞ்சுக்கிறோம். ஆனா நீங்க எப்பவுமே எப்படி நினைக்கணும் அப்படின்னு நம்ம பேசும் பொழுது, சொல்லும் பொழுது நம்ம என்ன சொல்லணும்னா, உங்களுடைய கோல் செட்டை உங்களால யூகிக்க முடியாத அளவுக்கு பெருசா பண்ணுங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? உங்களாலேயே யூகிக்க முடியாத அளவுக்கு பெரிய கோல் செட்டை நீங்க பண்ணுங்க, அதை ஃபீல் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த ஃபீல் பண்ணும்பொழுதுதான் உங்களுக்கு இந்த பிரசன்ட்ல சின்ன சின்னதா மாற்றங்கள் நடக்கும். எஸ் ஆர் நோ? எஸ் சார். ஸோ இதை நம்ம உணராம நம்மளே நமக்கு அட்வைஸ் கொடுத்துக்கிறோம், நம்மளே நம்மளை வேண்டாத வேலைகளை செய்ய வைக்கிறோம் இல்லையா? எஸ். நம்மளே நம்மளோட நம்பிக்கையை வேண்டாம்னு வச்சிடும். இதுல டிப்ரெஷன் வேற ஆயிடும். டிப்ரெஷன் வேற ஆகி வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு ஓடிடுவார். இதெல்லாம் இப்படி எல்லாம் சிந்திச்சா சரியாகாது, இது அப்படி ஆகாது, இப்படி ஆகாதுன்னு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ப்ரொடெக்டிவ்னஸ், அதாவது பாதுகாப்பா இருப்பது அப்படின்னு ஒரு பயங்கரமான அட்வைஸ் கொடுக்கறது. நீ எதை செஞ்சாலும் சேஃபா செய்யணும், எதை செஞ்சாலும் ரொம்ப கேர்ஃபுல்லா செய்யணும், எதை செஞ்சாலும் ரொம்ப டெக்னிக்கலா செய்யணும். இப்படியெல்லாம் நம்ம நிறைய விஷயம் நமக்கு சொல்லி கொடுப்போம். ஆனா நம்ம நிறைய சம்பாதிச்சா நிறைய லைஃப்ல ஜாலியா இருக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நீங்க நிறைய செலவு பண்ணாதான் பணம் கிடைக்கும், நீங்க பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்கு வரணும் அப்படின்னா நீங்க என்னவா இருக்கணுங்க, நீங்க நிறைய செலவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது. ஆனா அப்படி கிடையாது. இது இது எப்படின்னா, உங்க கேட்டகரி சேஞ்சஸ்க்கு தான் நீங்க செலவு பண்ணணும் தவிர தேவையில்லாம செலவு பண்ணக்கூடாது இல்லையா? ஆமா சார். இப்போ உங்களுக்கு ஒரு எப்படி சொல்றது, நேத்து கூட ஒருத்தர் நம்மளோட ஓல்டு ஸ்டூடெண்ட் பேசினாரு. அவர் இன்னைக்கு கிளாஸ்க்கு வர சொல்லியிருந்தேன், வரல. அவர் நம்ம கிளாஸ்ல ரொம்பவுமே நிறைய ரிசல்ட் எடுத்த ஒரு மனுஷன். பெரிய ஒரு 3வது நாளே பெரிய ரிசல்ட் ஒரு மனுஷன். அவரு 3வது நாளே அவரோட எல்லா நோய்களும் போயிருச்சு. அதே மாதிரி நம்ம 3வது நாளே அந்த கிளாஸ்ல ரொம்ப சக்சஸ்ஃபுல் ரேட்டிங் சொன்ன ஒரு நபர். இப்ப அவரு நம்ம எந்த இதுலயுமே வர்றதில்லை. ஸோ நான் அவர் ஒரு நேத்து அவரே என்னை காண்டாக்ட் பண்ணியிருந்தார். ஸோ அப்ப அவர்கிட்ட பேசும்போது அவர் என்ன சொன்னாருன்னா, சார் என்னைக்கு எனக்கு இந்த கிளாஸ்க்குள்ள வந்தனோ அன்னையிலிருந்து நான் இன்ன வரைக்குமே பாசிட்டிவா 1 by 1 சேஞ்சஸோட தான் நான் லைஃப் போயிட்டு இருக்குது. எனக்கு இன்ன வரைக்கும் எந்த ஸ்ட்ரகிளும் வரல. அதே மாதிரி அந்த ரெக்கார்டிங் நான் இன்ன வரைக்கும் பார்த்துட்டே இருக்கிறேன். என்ன சொன்னாரு? இன்ன வரைக்கும் என்னோட கிளாஸோட ரெக்கார்டிங்க, அவர் இப்ப ஏகദേശம் 1 வருஷம் ஆச்சு இந்த கிளாஸ் முடிச்சு. 1 வருஷமாவும் நான் உட்கார்ந்து என்னோட ரெக்கார்டிங் பார்த்துட்டே தான் இருக்கேன் சார். அதை வச்சுதான் நான் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கிறேன். எப்பெல்லாம் என் லைஃப்ல என்னென்ன சேஞ்சஸ் வருதோ, என்னென்ன எனக்கு வித்தியாசம் வருதோ, எது நடக்கலைன்னு தோணுதோ உடனே அந்த கிளாஸை கண்டினியூவா பார்க்க ஆரம்பிச்சிருவேன். ஸோ என்னோட லைஃப்ல அந்த ரெக்கார்டிங் பார்த்து 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 இன்னைக்கு நான் நல்லா தான் இருக்கிறேன். ஸோ அதனால நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, சரி ஓகே நம்ம நல்லா தானே போயிட்டு இருக்கிறோம், நல்ல லைஃப், ரெகுலரா நம்ம அதே ப்ராக்டிஸ்,
எல்லாமே நல்லா போயிட்டு இருக்குது அப்படின்னு. அதனாலதான் சார் நான் வந்து எதுவும் அட்டன் பண்ணல. அது இல்லாம கொஞ்சம் பிஸியாவும் இருக்கிறேன் சார் இப்போ அப்படின்னாரு. அப்போ இது ஆக்சுவலா எப்படி அப்படின்னா, பிஸியா இருக்கீங்க, நல்லா அதுல வந்து இருக்கிறீங்க, உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்றீங்க, உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குது, எல்லாமே ஓகே தான். பட் என்னன்னா, நம்மளுடைய அடுத்த நிலைக்கு போறது, இது வந்து நம்ம வந்து ஒரு ப்ரொடெக்டிவா, ஒரு பாதுகாப்பா கரெக்டா இருக்கிறோங்கிற ஒரு ஃபீலு. ஆனா உண்மையில அப்படி கிடையாது. இதை தாண்டி ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன கேட்டீங்கன்னா, ஒரு கம்யூனிட்டியோட ஒரு பேக்கப், அதே மாதிரி வந்து ஒரு கூட்டமா இருக்கிறதோட ஒரு பேக்கப். இது வந்து உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். என்ன காரணம் அப்படின்னா, ஒருத்தர் தனியா உட்காந்து மழை வரணும் மழை வரணும்னு சொல்லி எல்லாத்துக்கும் ப்ரே பண்றாருன்னு வைங்க, மழை வரும்னு நினைக்கிறீங்களா? கடவுள் வந்து அனுகிரகம் கொடுப்பாரு. நடக்காது இல்லையா? அது வந்து சான்ஸ் இல்லை. ஆனா ஒரு குரூப்பா ஒரு 50 பேர் ரோட்ல நின்னு கேக்குறாங்க மழை வரணும், மழை வருது இல்ல? ஆமா சார். அதே மாதிரிதான் நம்ம இந்த குரூப்பா ஒரு விஷயத்தை செய்யும் போது அனுகிரகம் இறக்கப்படும். அந்த இடத்துல வந்து நீங்க எப்படி மெடிடேஷன் பண்ணாலும் சரி, தவம் பண்ணாலும் சரி, நீங்க வந்து தியானம் பண்ணாலும் சரி, ஒரு குரூப்பா ஒரு பிரேயர் பண்ணாலும் சரி, நீங்க என்ன மாதிரி விஷயத்தையும் ஒரு குரூப்பா செய்யும் போது கண்டிப்பா அதுல வந்து ஒரு அந்த பிரபஞ்சத்தோட அனுகிரகம் வந்து நிச்சயமா இருக்கும். சோ நீங்க வந்து நல்லா பிராக்டிஸ் பண்றீங்க, நல்ல ரிசல்ட் இருக்கு, உங்க வாழ்க்கை நல்லா இருக்கு. இருந்தாலும் அந்த குரூப்போட ஒரு கம்யூனிகேஷன், அது வந்து உங்களுக்கு நிறைய மாற்றத்தை கொடுக்கும், நிறைய வித்தியாசத்தை கொடுக்கும். நிறைய உங்களை வந்து கேட்கக்கூடிய மனிதர்கள் இருக்கிற இடத்துல ஒரு பாண்டிங்கோட நீங்க இருக்க முடியும். சோ இதை வந்து நீங்க மிஸ் பண்றீங்க. சோ நீங்க வந்து அதுல ஜாயின் பண்ணுங்க, ரெகுலரைஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் அவருக்கு சொன்னேன். எஸ் சார், உண்மையிலே நான் இதை வந்து நான் நினைச்சு கூட பார்க்கல சார். என்ன சொன்னாரு? நினைச்சு கூட பார்க்கலாம். நானு நடக்குது. ஏன்னா 1 by 1 லைஃப் ஓகே. இவ்வளவு நாளும் ரொம்ப ஸ்ட்ரகிளோட வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா இப்ப ஸ்ட்ரகிள் இல்லை சார். ஏன்னா நினைக்கிறோம் இந்த காசு இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு, கிடைச்சிருது. என்னன்னாரு? நினைக்கிறது நடக்கிறது. நாட் பேட். ஏன்னா முதல்ல வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளா இருக்கும். ஒரு சின்ன அமௌண்ட் கிடைச்சு அதை வந்து கொடுத்து அது அது நடக்கவே நடக்காது. ஆனா இப்பெல்லாம் எப்படின்னா நடக்குது. ஏதோ ஒரு ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒண்ணு வந்து எனக்குள்ள நடந்துகிட்டே இருக்கு. அது அப்படியே போயிட்டே இருக்கு சார். நத்திங் அப்படின்னு வந்து நான் ரொம்ப ஃபீல் பண்ற அளவுக்கு நல்லாதான் இருக்கு சார். அதனாலதான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னாரு. ஓகே. ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க வந்து அந்த குரூப் ஜாயினிங் வந்து பெரிய வித்தியாசத்தை கொடுக்கும். அப்படின்னா என்ன சார் பண்றது? காலையில ஒழுக்கமா மெடிடேஷன் அட்டன் பண்ணுங்க, வேற ஒன்றும் பண்ண வேண்டாம் சார். சார் அது நானும் பண்றேனே சார் அப்படின்னாரு. நீங்க குரூப்ல ஜாயின் பண்ணி பாருங்க, இன்னும் ரிசல்ட் நல்லா இருக்கு. எஸ் ஆர் நோ? எஸ் சார். சோ அந்த வைபும் அந்த ஒரு வித்தியாசமும் உங்களுக்கு வந்து நல்லாவே கிடைக்கும் அப்படிங்கறத வந்து நான் அவர்கிட்ட சொன்னேன். அவர் ரியலைஸ் பண்ணாரு. நீங்க மார்னிங் ஜாயின் பண்ணாருன்னு நான் கவனிக்கல. சரி, ஓகே, ஜாயின் பண்ணுவார். அந்த இன்னத்தோட ஈவினிங் கிளாஸ்க்காக வெயிட்டிங். அவரு எப்படியாவது ஈவினிங் கிளாஸ் அட்டன் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கிறாரு. ஈவினிங் ஜாயின் பண்ணுவாரு. உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து குரூப் ஜாயினிங் கிடையாது. உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து என்னன்னா, உங்க மீனா வந்து குரூப்ல ஜாயின் பண்ணிக்கலாம். மற்றவங்க எல்லாம் எல்லாரும் வந்து நீங்க வந்து லிங்க் அனுப்பி தரேன் டெய்லி ப்ராக்டிஸ் குரூப்ல. அதுல இருந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கங்க. ஜூம்ல டைரக்டா ஜாயின் பண்ணுங்க. நீங்க வந்து இதுல வர முடியாது, இதுல குரூப்ல. ஏன்னா அது வந்து எங்களுக்கு ரொம்ப ஒர்க்கா இருக்கு. உங்க நம்ம டீம்லயே வந்து 100 பேர் இருக்கிறாங்க. அதுக்கு மேல நம்ம ஒரு விஷயம் போட்டோம், ஒரு குரூப் போட்டோம்னா எல்லாருமே கடகடன்னு குரூப்ல ஜாயின் ஆயிருங்க. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா எங்களுக்கு ஸ்ட்ரகிளா இருக்கு. அவங்களையும் உங்களையும் வச்சு பிரிச்சு எடுத்து அப்புறம் அவங்கள்ட்ட பேசுறது வந்து எங்களுக்கு ஸ்ட்ரகிளா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ அதனாலதான் உங்களை யாரையும் அந்த குரூப்ல சேர்க்கல. யாரும் நான் நினைச்சேன், ஏன்னா உங்களை எல்லாம் ரிஜெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாத்துக்கும் சங்கடம் வந்திருக்கும்னு நினைச்சேன். ஏன் சார் வந்து இந்த கிளாஸ்ல என்ன விடாம ரிஜெக்ட் பண்றாரு அப்படின்னு நீங்க ஃபீல் ஆயிருப்பீங்கன்னு நினைச்சேன். வேற வழி இல்லை. என்ன காரணம்னா, ரொம்ப க்ரௌடி ஆகும்போது நம்மளால அதை வந்து பிரிக்க முடியுது இல்லை. உங்க நம்பர் நிறைய இருக்கும், அவங்க நம்பர் நிறைய இருக்கும். இதுல யாரு நம்மளோட போஸ்ட் கவுன்சிலர் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. அவங்களால ஒர்க் பண்ண முடியுது இல்லை.
ஏன்னா நீங்க ஒரு 8வது குரூப்ல இருப்பீங்க, 8வது பேட்ச்ல இருப்பீங்க. நம்ம கோர்ஸ் கவுன்சிலர் ஜாயின் பண்ணது 14வது பேட்ச்லயே இருக்கும். எந்த பேட்ச் ஸ்டூடெண்டா இருப்பாங்க? 14வது பேட்ச் கோர்ஸ் கவுன்சிலரா இருப்பாங்க. அவங்கனால எப்படி ஒரு 8வது பேட்ச்ல இருக்கிறவங்களோட நம்பரோ உங்க பேரோ அவங்களுக்கு தெரியும்? தெரியாது இல்லையா? அப்ப அவங்க எஸ் வந்து சார். கஷ்டப்படுறாங்க. ஏன்னா இதுல படிச்சவங்க தான் இதுல வந்து கோர்ஸ் கவுன்சிலரா ஒர்க் பண்றாங்க. அவங்க இன்ட்ரெஸ்ட்ல எல்லாத்திட்டையும் ஃபோன் பண்ணி பேசுறது, இதெல்லாம் வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட்ல, ஓன் இன்ட்ரெஸ்ட்ல தான் இங்க பண்றாங்க. இப்ப ஸ்ரீலங்கால தான் நமக்கு வந்து ஒரு கோர்ஸ் கவுன்சிலரே இல்லை. யாராவது ஸ்ரீலங்கால இருக்கிறவங்க நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருந்தா எங்களுக்காக நீங்க ஸ்ரீலங்கால ஒர்க் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து அந்த பெனிஃபிட்ஸும் இருக்கும். நம்மளோட வளர்ச்சியை பொறுத்து அது நீங்க நாங்க ஒரு டைமிங், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறோம். நீங்க அதெல்லாம் நீங்க செஞ்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா நீங்க வந்து அந்த கோர்ஸ் கவுன்சிலரோட அந்த கிரேட் 2க்கு வந்துருவீங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு சில பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கும். அப்போ நெட்வொர்க் ப்ராப்ளம் இல்ல, நீங்க நார்மல் இதுல பேசலாம்ல. இங்க நார்மல் கால்ல நாங்க கொடுக்கக்கூடிய ஸ்ரீலங்கா நம்பருக்கு நீங்க அங்க பேசலாம்ல. எஸ், சியாமா வந்து உங்களை ஜாயின் பண்ண சொல்றேன் கோர்ஸ் கவுன்சிலரா. நீங்க வந்து அந்த ஸ்ரீலங்கா டீம் அங்க இருக்கிறவங்க நம்பர் தருவாங்க. அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணி அவங்க கூட பேசினா போதுமானது. அவங்கள வந்து இப்போ இன்னொன்னு என்னன்னா, நாங்க ஆட்டோமேஷனுக்குள்ளார வந்துட்டோம். ஸோ நான் சொன்னேன்ல, பேஜ் எல்லாம் கிரியேட் பண்ணியிருக்கோம். நம்மளோட லிங்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசம் தெரியும். யாரெல்லாம் www.gog.in ஜாயின் பண்ணி பார்த்தீங்க, அது இன்னும் அப்கிரேட் பண்ணணும். வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் மாற்றணும். அது செய்வோம், இப்போ இடையில செய்வோம். என்ன நம்ம நிறைய ஒர்க்குனால செய்ய முடியல. யார் பார்த்தீங்க அதுக்குள்ளார போய்? சரி, நான் ஓகே. சில டாபிக் பார்த்திருக்கேன் சார். சில சமயம் இல்ல, அட்டன் பண்ணாதது போயிட்டு. ஓகே ஓகே. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலைனாலும் நீங்க உள்ள போய் நம்மளோட வெப்சைட்டை பார்க்கலாம். என்னென்ன நாங்க அதுல கண்டென்ட் வச்சிருக்கிறோம், என்ன அதுல உங்களுக்கு ஐடியா இருந்தா கூட ஷேர் பண்ணலாம். சார் இந்த கண்டென்ட் போட்டா நல்லா இருக்கும், இது பண்ணா நல்லா இருக்கும், அட்வைஸ் கூட பண்ணலாம். அதுக்காக சொல்றேன், நம்ம கோர்ஸ் கவுன்சிலர்ஸ் பிளஸ் வந்து நீங்க இங்க இருக்கிறவங்கள நமக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு நம்மளோட இந்த ஒரு ஃபேமிலி இல்லையா? ஸோ அதனால வந்து நீங்க அதை பார்த்துட்டு கரெக்ஷன் இருந்தா கூட சொல்லலாம். போய் பாருங்க www.gog.in. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது சோசியல் அட்வைஸ். சோசியலா என்ன நடக்குது அப்படிங்கும்போது எனக்கு நிறைய விஷயம் பிடிக்கும். அதுக்காக நான் அதையெல்லாம் செய்யறேன். எப்படி இருக்கிறோம்? எனக்கு பொதுவா நிறைய விஷயம் பிடிக்கும், அதுக்காக நான் எல்லா விஷயம் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யறேன்னு சொல்லிட்டு நிறைய செய்வாங்க. அந்த மாதிரி செய்யும் போது இந்த சோசியல், அதாவது நம்ம பொதுமக்கள் வந்து சூழ்நிலை வந்து பாதிக்கப்படும். அதாவது இப்போ ஒருத்தருக்கு வந்து பைக் ரைடு வந்து பிடிக்கும்னு வச்சுக்கோங்க, பயங்கரமா பேஷனா இருக்கிறாப்ல. அது செல்ஃப் லவ் தானே அது ஆக்சுவலா. பைக் வந்து பயங்கரமா ஓட்டுறது, சொந்தமா பைக் வாங்கி வச்சுக்கிறது, அதை வந்து பயங்கரமா ஆல்டர் பண்ணி வைக்கிறது எல்லாம் ஓகே. அதை வந்து ஓகே தான், அது வரைக்கும் ஓகே தான். இப்போ பப்ளிக்ல பயங்கர ஸ்பீடா ஓட்டுறது, ரேஷ் டிரைவ் பண்றது, இது சரியா தப்பா? அதுவும் இல்லாம சார், அந்த இது சவுண்ட் வேற வச்சிடுறாங்க பாருங்க சார், ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் சார். சடனா ஆமா, அந்த உட்காந்துட்டு இருப்போம், அந்த சவுண்டு போது பாருங்க. எங்க வீட்டாண்ட ஒண்ணு இருக்கு, எந்த நேரம் போகும்னா ஒரு டைமிங்கே இல்ல சார். சாப்பிட்டுட்டு உட்காந்துருப்போம், இது பண்ண அப்படியே சடன்னா அந்த சவுண்டு வரும் பாருங்க சார். ஒரே அப்படியே ஹார்ட்டே அப்படியே நின்னுடுற மாதிரி சவுண்ட் வரும். திட்ட தோணும். அப்படி ஒரு என்ன, ஏன் தான் இப்படி ஓட்டுறானுங்களோன்னு சொல்லி ஒரு திட்ட தோணுது சார். அவ்வளோ பயங்கரமா சவுண்டு சார். இப்போ இதுதான் இந்த அட்வைஸ். என்னன்னா, நம்ம செல்ஃப் லவ் நமக்கு பண்றோம், நம்மளை நாம நம்ம அப்படிங்கிறது நல்லது. ஆனா அது
மற்ற மனிதர்களை நம்ம இந்த சொசைட்டிய பாதிக்கும் அப்படிங்கும்போது அது வந்து தப்பு. எஸ் ஆர் நோ? எஸ் சார். நம்ம வந்து ஒரு விஷயம் நம்ம செய்யறோம் அப்படிங்கிறது வந்து கரெக்ட், நல்லது, நீங்க வந்து சூப்பர், வேற லெவல், நீங்க வெரி வெரி சூப்பர், எல்லாமே ஓகே தான். பட் அடுத்தவங்களை அது பாதிக்கும் போது, ஏன்னா நம்ம வந்து ஒரு சொசைட்டில ஒரு சோசியலா நம்ம வந்து வாழக்கூடிய சோசியல் மனிதர்கள் இல்லையா? ஹியூமன் பீயிங்கே வந்து சோசியலிசம் தான். ஸோ எல்லாத்தோடய அடாப்ட் ஆகி வாழ்றதுதான் வாழ்க்கை. இப்போ வந்து நம்ம எதையாவது செஞ்சு அது வந்து ஒரு அக்ரவிஷியா போய் அது வந்து அடுத்தவங்களை பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னா, இந்த பிராங்க் எல்லாம் பண்ணுவாங்க, அதுல தூக்கு போட்டு இறந்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க. சோ நம்ம ஒரு கான்செப்ட் செய்யறோம் அப்படிங்கிறதுக்காக மற்றவங்களை வந்து அசிங்கப்படுத்துறது, அவங்கள வந்து நம்ம கஷ்டப்படுத்துறது, இந்த மாதிரி டிரைவ் பண்றது, இதெல்லாம் நம்ம செய்யும் போது என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய அந்த ரியாலிட்டி வந்து இல்லாம போயிடுது. அங்க வந்து மற்றவங்க பாதிக்கப்படுறாங்க. இத வந்து நாம அவாய்ட் பண்ணணும். இது வந்து நமக்கு தெரியறது இல்ல. சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சோசியல் அட்வைஸ் நம்ம வந்து இதுல வந்து ரொம்ப ஃபாலோ பண்ணோம். இதே மாதிரி இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப், என்ன டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்? தெரியலையே அதாவது சார். ஒரு ஃப்ரெண்டு, ஒரு நெய்பர், ஒரு ரிலேட்டிவ், அது யாரா இருந்தாலும் ஓகே, கொஞ்சம் சரியில்லைன்னா கழட்டி விட்டுறணும். எப்படி? சரி, இல்லைன்னா கழட்டி விட்டுறது. ஆமா. அதை வந்து மெயின்டைன் பண்ணாம இருக்கிறது, அது அப்படின்னு நம்ம அட்வைஸ் பண்றது நமக்கு. என்னன்னா அங்கெல்லாம் ஒரு மார்க்கமானவங்க, அவங்க கூட நம்ம பழகக்கூடாது. ஆனா அவங்களோட ஒரு டாக்ஸிக் ரிலேஷன் அப்படிங்கறது என்ன இப்போ வந்து சொல்றாங்க அப்படின்னா, ஒரு தவறான உறவா இருந்தாலும் அதை வந்து மெயின்டைன் பண்றது அப்படிங்கறத வந்து இப்போ இதை வந்து டாக்ஸின் ரிலேஷன் சொல்லி போட்டு இப்போ வந்து நிறைய பேஷனா வந்து அதை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா அத நம்ம அந்த பார்ட்டுக்கு போக வேண்டாம், நம்ம இந்த ரியல் பார்ட்டுக்கே வரலாம். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களோட நண்பர் ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா சுயநலமா நிறைய விஷயம் செய்வாரு. இல்லைன்னா உங்க குரூப்புக்குள்ள பூந்து எதையாவது செஞ்சுட்டு போயிடுவாரு. இல்லைன்னா ஏதாவது ஒரு தவறான விஷயங்களை பத்தி எங்கேயாவது தேவையில்லாத இடத்துல பேசி பிரச்சனையை உருவாக்கி விட்டுருவாரு. இந்த மாதிரி வந்து ஒரு பிரச்சனையை உருவாக்கக்கூடிய ஒரு மனிதர். ஆனா நீங்க இருக்கக்கூடிய 10 பேர்த்துல அவர் ஒருத்தர். அவரை மெயின்டைன் பண்ணணுமா பண்ணக்கூடாதா? பண்ணணும் சார். பண்ணணும், வேற வழி இல்லை. ஏன்னா ரிலேட்டிவ்னா அதுதான், இந்த சொசைட்டினா அப்படிதான், சோசியல்னா அப்படித்தான். ஏன்னா எல்லாருமே இருப்பாங்க. 5 விரலும் 5 சைஸ் கிடையாது, 5 சைஸ் இல்லையா, ஒரே சைஸ் கிடையாது. இதெல்லாம் காலங்காலமா நம்ம கேட்டுட்டே இருக்கிறோம். அதே மாதிரி கொஞ்சம் மோசமா பேசக்கூடியவங்க, தவறா பேசக்கூடியவங்க, தவறா பிஹேவ் பண்ணக்கூடியவங்க, வேண்டாத வேலைகள் செய்யக்கூடியவங்க, எப்பவுமே வந்து நெகட்டிவா பேசக்கூடியவங்க, உங்களுக்கு எகெயின்ஸ்டா பேசக்கூடியவங்க, இவங்க எல்லாருமே உங்க ரிலேஷன்ஷிப்குள்ளார இருக்கத்தான் செய்வாங்க. அதை நம்மளால மாத்தவோ அதை வந்து வேற ஏதாவது செய்யவோ எல்லாம் நம்மளால முடியாது, இல்லையா? எஸ். ஆனா அதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு அவங்க வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து நமக்கு பாதிப்பை தராத அளவுக்கு அவங்களோட அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளால வாழ முடியும். அவங்கள்ட்ட நம்ம எதை பேசணும் பேசக்கூடாது நம்ம டிசிஷன் எடுத்துட்டு, அவங்களுக்கு எந்த ஸ்பேஸ் கொடுக்கலாம் கொடுக்க கூடாதுங்கிறது நம்ம டிசிஷன் எடுத்துட்டு நம்ம வந்து இதை செய்ய முடியும், இல்லையா? எஸ் சார். அப்போ நம்மனால வந்து அந்த மாதிரி ஒரு மனிதரை வந்து அவாய்ட் பண்ணணுமா, அவங்களை வேண்டான்னு வைக்கணுமா, அவங்களை நம்ம கூட இல்லாமக்கணுமா அப்படின்னா அப்படியெல்லாம் பண்ண வேண்டிய எந்த அவசியமே கிடையாது. எல்லாத்தோடையுமே சந்தோஷமா நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபாலோ பண்ணி அவங்களோடையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி மற்றவங்களை வந்து அவங்களோட டைமிங், அவங்களோட லைஃப் ஸ்டைலு, அவங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து அவர் உண்மையிலேயே நல்ல மனிதரா இருப்பாரு, இல்லையா? எஸ் சார். ஆனா நம்ம கூட பழகும் போது ஒரு பிரச்சனையா இருக்கு. இப்போ இதுக்கு எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஒரு நல்ல கணவர், பொசசிவான மைண்ட் இருக்கும் இல்லையா? எஸ். அவரு வந்து இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வச்சுட்டு உங்க மேல ரொம்ப அக்கறை காமிச்சிட்டு இருப்பாரு. அது என்ன ஆகும்னா
உங்களை எங்கேயுமே வெளியே விட மாட்டார். உங்களை வந்து ரொம்ப கேர் எடுக்கிறேன்னு சொல்லி ஆக்சுவலா அவருக்குள்ள லவ் இருக்கு. ஆனா சார் என் ஹஸ்பண்ட் நீங்க சார். வேற ஏதாவது செஞ்சா அவருக்கு பிடிக்காது. எஸ் சார். ஏன்னா அவரை விட பெட்டரான யாரையும் நீங்க சந்திக்க கூடாது. அந்த மாதிரி ஒரு பயங்கரமான மனநிலையில உங்களை லவ் பண்ணிட்டு இருப்பாரு. இது என்ன பிரச்சனை அப்படின்னா, இது உங்களை கஷ்டப்படுத்துது, உங்களை வந்து பிரச்சனையா பண்ணுது. அதே டைம்ல இன்னொருத்தர் எப்படி இருப்பாருன்னா, உங்களை கண்டுக்கவே மாட்டார். அவர் பாட்டுல மாடு மாதிரி எங்கேயோ போயிட்டே இருப்பார், நீங்க பின்னாடி போயிட்டே இருக்கும். இது ஒரு லைஃபா இருக்கு. ஸோ அவரு வந்து என்னன்னா, உங்களை வந்து ஃப்ரீடம் கொடுக்கணும், உங்களை வந்து ரொம்ப அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் அவர் செய்யல. அவர் அவரோட விஷயத்துல அவர் வந்து அவரோட சிம்பிள்ஃபையா அவர் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே வந்து உள்ள ஒரு லவ் இருக்குதா இல்லையா அப்படின்னா, ரெண்டு பேர்த்துக்குமே இருக்கும். ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. என்ன ப்ராப்ளம், இந்த பொசசிவான மனுஷன் வந்து கொஞ்சம் ரொம்ப கேரா இருப்பாரு. இந்த ஃப்ரீ மைண்ட்ல இருக்கக்கூடிய மனிதர் வந்து கேர் இல்லாம இருப்பாரு. எது நல்லது சார்? எது நல்லதுன்னா ரெண்டுமே நல்லதுதான். ஏன்னா இங்க ஓவர் லவ் இருக்கு, அங்கேயும் லவ் இருக்குது. ரெண்டுமே கரெக்ட் தான். நம்ம யாரையும் வந்து டாமினேட் பண்ணவெல்லாம் முடியாது. ஸோ ரெண்டு பேர்த்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்றது தான் நல்லது. அவங்கவுங்க அதிர்ஷ்டத்தை பொறுத்து சார் சொல்றீங்க. அப்படியே வச்சுக்கலாம், அப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா உங்களால அதை சேஞ்ச் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில நீங்க இருக்கிறீங்க. ஆனா அதை விட்டுட்டு அதையே நெகட்டிவா மாத்துறது, இந்த செல்ஃப் அட்வைஸ் நெவர் பிலீவ் அப்படின்னு நான் சொன்னதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இதுதான். இப்ப புரிஞ்சிருச்சிங்களா? என்னன்னா நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்க, அவர் பொசசிவா இருக்கிறாரு, அவர் வந்து சரியில்லை, அவர் அப்படி இப்படி அப்படி வந்து நீங்க நினைச்சீங்கன்னா யாரு டிப்ரெஸ் ஆவாங்க? நாம தான் சார் டிப்ரெஸ் ஆகும். அதே டைம்ல அவர் எப்படியோ இருந்துக்க போறாருன்னு சொல்லி நீங்க கவலைப்படாத மனுஷனா இருந்தா நீங்க எவ்வளவு ஃப்ரீயா இருக்கலாம், ஃப்ரீ மைண்டா ஹாப்பியா இருக்கலாம் சார். அவங்கள பார்த்து சிரிச்சிட்டு இருக்கலாம் நீங்க. எஸ் சார். ஆனா உங்களால அதை எதையாவது மாத்த முடியுமா அப்படின்னா நிச்சயமா மாத்த முடியாது. உங்களால வந்து அவரை திருத்த முடியுமா அப்படின்னா நிச்சயமா திருத்த முடியாது. நீங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்து அவர் ஆட்டோமேட்டிக்கா திருந்திடுவாரு. ஆட்டோமேட்டிக்கா எதுக்கு போய் தேவையில்லாம அப்படின்னு ஒரு மனநிலை வந்து அவங்களுக்குள்ளார வந்து நம்ம எப்போ என்ஜாய்மெண்டா நம்ம வந்து அதை ஃபீல் பண்ணாம அவங்களோட பொசசிவ்னஸ் வந்து நம்ம கேர் எடுக்காம இருக்கிறோமோ, அப்ப நமக்கு என்ன ஆகும், பாசிட்டிவா ஃபீல் ஆகும். அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே வருவாங்க. ஆனா அதை எடுத்து வச்சு பேசினா என்ன ஆகும், அவங்களும் டென்ஷன் ஆவாங்க, நம்மளும் வந்து டிப்ரெஷன் ஆகும் சார். எஸ், அதெல்லாம் இல்லாம வாழணும் அப்படின்னா நம்ம இந்த விஷயத்த வந்து விட்டுறணும். இன்னும் நிறைய டாபிக் இருக்கு, ஹாப்பினஸ் அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இதை வந்து ஒரு கண்டினியூ டாபிக்கா நம்ம பேசலாம். ஏன்னா 1 ஹவர்ல இந்த சப்ஜெக்டை முடிச்சிட முடியாது. ஏன்னா பெரிய விஷயம். ஏன்னா உங்களுக்கு எல்லாம் இவ்வளவு நாள் யாரும் சொல்லி தராத ஒரு ரகசியம் கூட. எஸ் ஆர் நோ? உண்மைதானே? உங்களுக்கு செல்ஃப் அட்வைஸ் வந்து நீங்களே நம்ப கூடாதுன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? சொல்லிருங்க. எஸ். அப்போ இந்த கிளாஸ் வந்து நம்ம கண்டினியூ கொண்டு போகலாம். இன்னைக்கு யாராவது வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க யாராவது பேசுறீங்களா? யாராவது உங்களுக்கு என்ன கிடைச்சது, உங்க கிராட்டிடியூட். ஏன்னா கிராட்டிடியூட் சொன்னதான் நம்ம இந்த கிளாஸ்ல வந்து உண்மையிலே நம்ம இருக்கிறதுக்கு உண்டான அர்த்தம். ஏன்னா ஒரு கிராட்டிடியூட் அடுத்த கிராட்டிடியூட் நம்ம சொல்லும் போது நம்மளே வளர்த்திக்க முடியும். ஏன்னா நீங்க நன்மையில் இருக்கிறீங்க. எஸ் ஆர் நோ? டெய்லியும் நம்ம ஏதாவது நல்லது சொல்றோம், அப்ப நமக்கு என்ன ஆகும்? நன்மை தான், அதே ரிப்பீட்டடா நமக்கு கிடைக்கும் சார். டெய்லி ஒரு நல்லது நடந்திருக்கு உங்களுக்கு, நமக்கு அறியாமலே நடந்துட்டே இருக்கு சார். எஸ், அதுதான் விஷயமே. நீங்க உணரலன்னு மட்டும்தான். நீங்க எப்ப வந்து நான் அமைதியா இருப்பேன்னு நினைக்கிறீங்களோ, இங்க பேச மாட்டேன்னு நினைக்கிறீங்களோ, உங்க கிராட்டிடியூட் கம்மியாகுது. அதுக்காக தான் சொல்றேன், பேசுங்க பேசுங்க, சொல்லுங்க. சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு கிடைச்சாலும் நீங்க சொல்லுங்கன்னு அதனாலதான் சொல்றேன். ஏன்னா ஒரு டெய்லி நான் ஒண்ணு சொல்லுவேன் அப்படின்னு நம்ம முடிவுக்கு வரும்போது டெய்லி உங்க லைஃப்ல ஒண்ணு நடந்திருக்குன்னு தானே அர்த்தம்.
எஸ் சார். ஆமா சார், எல்லாம் ஒவ்வொரு நிகழ்வும் எப்படி இருக்கு தெரியுமா சார்? என் லைஃப்ல எனக்கு அனுபவப்பட்டோம்னா எது எடுத்தாலும் இந்த ரொம்ப ஈஸியா ஃப்ளோ பண்ணிட்டு வர மாதிரி இருக்கு சார். எது எடுத்தாலும் டெய்லி லைஃப்ல இருக்கட்டும், எங்கேயாவது போயிட்டு வரட்டும் இருக்கணும், எப்படி போய் சேருவோம் எப்படி வருவோம்னு நினைச்சிட்டு இருந்தா கூட அது அவ்வளோ ஈஸியா நமக்கு கிடைச்சிருது. எதுவுமே நம்ம வந்து ஸ்ட்ரகிள் பண்ணவோ நமக்கு எந்த பிரச்சனையோ போயிட்டு வர மட்டும் எதுவுமே இல்லாம சேஃப் சைடா போயிட்டு சேஃபா வர மாதிரி குயிக்கா அப்ரோச் ஆயிடுது எல்லாமே. அந்த மாதிரி எல்லாமே ஃபீல் ஆகுது சார். 100% இருக்கு சார். நம்ம எதுவுமே கண்டிப்பா சீக்கிரம் டிப்ரெஷன் வாங்குற கூட அது வந்து எல்லாமே இல்லாம மைனஸ்ல போயிடுது. எல்லாமே ஸ்கூலு, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனு, ஒரு கிடைக்கிறத வச்சுட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ்றோம், அந்த மனநிலை வந்துடுது சார். அது வந்து என் எஸ் வாழ்க்கையில 100% டெய்லி நடக்குது சார். அதுக்கு என்னென்ன சொல்லணும்ன்றதுக்கே இல்லை சார். அதனாலதான் நான் எது சொல்லணும்னாலும் நான் யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா எல்லாமே யோசிப்பாங்க, என்னடா இவங்க எப்ப பார்த்தாலும் இப்படி சொல்றாங்களேன்னு இல்லை. அது வந்து எனக்கு பாசிட்டிவாவே இருக்கு எல்லாத்துலயுமே. என் ஹஸ்பண்ட் நெகட்டிவா இருந்தா கூட நான் பாசிட்டிவா போறதுனால எதுவுமே எங்களுக்குள்ள இது வர்றது இல்லை சார். அட்ஜஸ்ட்மெண்ட் தான் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும் சார். எல்லாம் நல்லா நடக்குது சார். எல்லார் வாழ்க்கையுமே நடக்குது சார். நடக்கிறத அனுபவிக்கிறது இல்ல, நடக்காததை வச்சே வருத்தப்படுறோம் சார். அதுதான் எல்லாருக்கும் கஷ்டம் சார். எது எது கிடைக்குதோ அதை வச்சு சந்தோஷமா சாட்டிஸ்ஃபைடு வாழ்ந்துட்டா கிடைக்காதது கூட கிடைக்க வர ஆரம்பிச்சிரும் சார். இன்ஷா அல்லாஹ். கண்டிப்பாங்க. இதுதான் என்னது சார் வந்து ஒப்பீனியன். நல்ல ஒரு கிளாஸ் கூட, நல்ல அட்வைஸ் கூட. அதே மாதிரி வந்து நமக்கு கிடைக்காதது கூட கிடைக்கிறதுக்கு நம்ம கிடைத்ததை வந்து நன்றி சொல்லக்கூடியவர்களா இருக்கணும். அதுதான் ரொம்ப அதுதான் முக்கியம். சார். ஏன்னா நம்ம அதுக்கே தயாராக இல்லை. சார் ஒரு இருக்கிறத அதுதான் டிப் நம்ம சொல்லணும். இல்ல சார், இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறோம்னு சொல்லுவாங்க சார். அந்த நிலையில தான் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். எஸ் எஸ் கண்டிப்பா. சொல்லுங்க மேம். சொல்லுங்க சார் சொல்லுங்க. சார் எனக்கு காலையில் நைட்டெல்லாம் ரொம்ப தலைவலிங்க சார். பாடி பெயின் நேற்று ஃபுல்லாகவே 2 நாளாக வயிற்றோட்டமாக இருந்ததுங்க சார். இன்னைக்கு காலையில் கூட நான் கிளாஸ் அட்டன் பண்ணிடலாம் எப்படியாவது அப்படின்னு படுத்துக்கிட்டே தான் சார் கேட்டுட்டு இருந்தேன். அந்த மெடிடேஷனில் எனக்கு ஒரு 90% அந்த தலைவலி உடம்பு வலி எல்லாம் குணமாயிடுச்சுங்க சார். அதனால ரொம்ப சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேங்க சார். தேங்க்யூ. அதனால காலையில எல்லாம் ரெகுலரா அந்த மெடிடேஷன் அட்டன் பண்ணிருக்குன்னு சொல்றீங்கன்னா செல்ஃப் லவ். அதே மாதிரி வந்து நம்மளோட ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு சப்ஜெக்ட்னால கண்டிப்பா இன்னைக்கு வந்தது நேற்று ரெண்டுமே செல்ஃப் லவ்னால கண்டிப்பா எல்லாத்துக்கும் எல்லாத்தோட நோய் வந்து கண்டிப்பா குணமாயிருக்கும். ஏன்னா நானும் அதை ஃபீல் ஆகிட்டு தான் இருக்கேன். ஏன்னா நானும் 23 வயசு பையன் கிடையாது இல்லையா? ஸோ எனக்கும் சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்ஸ் வரத்தான் செய்யும். ஏன்னா ஏஜ் இல்லை. அதனால ஆனா வந்து ஹெல்த்தியா நல்ல ஆக்டிவா இருக்கிறோம். நமக்கும் அந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரபிள்ஸ் வரும். வரும்போது நம்ம ரெகுலரா அந்த ப்ராக்டிஸ் பண்றதுனால, அந்த டேப்பிங் பண்றதுனால என்ன ஆகுதுன்னா டக்குன்னு அது வந்து கிளியர் ஆகிடும். மருந்து மாத்திரையெல்லாம் தொடுறதே கிடையாது. தோணும் என்னன்னு என்னடா அப்படின்னு தோணும். ஆனா வந்து நம்பிக்கையோட அதை செய்யும் போது என்ன ஆகுதுன்னா கண்டிப்பா அந்த பிரச்சனையே இல்லாம நம்மளால அதிலிருந்து வெளியே வர முடியுது. எஸ் சார், அதுல கரெக்ட். ட்ரீட்மெண்ட்டை பத்தியும் ஆமாங்க சார், சிந்திக்கிறது என்னால் இல்ல. உட்கார கூட முடியலைங்க சார். படுத்துக்கிட்டே தான் அந்த டேப்பிங்லாம் செஞ்சேங்க சார். இப்போ இந்த 7 மணி கிளாஸை கொஞ்சம் உட்காந்துட்டு நான் கேட்டுட்டு இருக்கேன் சார். தேங்க்யூ சார், எஸ் நைஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா, ஒரு லைஃப் உண்மையிலேங்க நானும் வந்து ஆயுர்வேதா, சித்தா, ஹோமியோ, அதுக்கப்புறம் வந்து இந்த மெடிடேஷனுக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டிப்ளமோ இந்த மெடிடேஷன் கிளாஸ்ல வந்து அதுக்கு தனியா யோகா, அதுல டிப்ளமோ எல்லாமே முடிச்சுட்டு நான் அது இல்லாம ஒரு 3-4 குருக்களோட போய் அவங்க கூட தியானம் பண்றது, அந்த தியானத்திலேயே வந்து அடுத்த நிலையில போய் பண்றது, அந்த ஆல்பா இருந்து காமாக்கு முயற்சி பண்றது, இந்த மாதிரி கடைசி கட்டத்துல இந்த உலகத்தையே விட்டு நம்ம பிரிஞ்சு வாழ்றது, இந்த அளவுக்கு பிராக்டிஸ்ல போயாச்சு. அப்போ நிறைய பேர் கேட்டாங்க, நீங்க வந்து ஒரு முஸ்லீமா இருந்துட்டு இப்படி எல்லாம் செய்யலாமா, தப்பு தானே அப்படி இப்படின்னு எல்லாம் ஒரு கொஸ்டின் வர அளவுக்கு நடந்துட்டேன். ஸோ ஆனா அதுல எல்லாம் கிடைக்காத ஒரு விஷயம் வந்து இங்க எனக்கு கிடைச்சது. நம்ம ஜென்ரல் லைஃப்ல சாதாரணமா வாழ்றோம். ஆனா நம்ம வாழ்க்கை வந்து ஒரு வித்தியாசமா இருக்குது. வித்தியாசமா இருக்குதுன்னா வேற ஒரு உலகத்துல நம்ம வாழ்றோம். அதுதான் விஷயமே. இவ்வளவு நாளும் ரொம்ப நான் சொல்லுவேன்,
இருக்கிறதுலயே பெரிய ரவுடி யார் தெரியுமா? நமக்கு நாமே சார். நம்ம மைண்ட் ஒரு மிகப்பெரிய யோகி. எல்லாமே நமக்குள்ள இருக்கு சார். எஸ், அதாவது நீங்க நல்லா பாருங்க, ஒரு பெரிய கிளாஸ் எடுக்கக்கூடிய, பெரிய யோகா கிளாஸ் எடுக்கக்கூடிய, அதே மாதிரி வந்து ஒரு பெரிய அளவுல பவர்ஃபுல்லா இருக்கிற அந்த மனிதனை நீங்க பாருங்க, அவர் எப்படி இருக்கிறார்? நல்லா நீங்க நிறைய கிளாஸ் அட்டன் பண்ணவங்க அதை ஃபீல் ஆயிருப்பீங்க. தியானத்துல ஆகட்டும், யோகால ஆகட்டும், இல்ல வந்து பெரிய அளவுல ஸ்பிரிச்சுவலா பேசக்கூடியவராகட்டும், அவர் எப்படி இருப்பாருன்னா பயங்கரமா ஒரு வைலண்டா தான் இருப்பாரு. அவங்க பக்கத்திலே போய் நம்ம ரொம்ப இல்லையா? செல்ஃபிஷா இருக்காங்க நிறைய பேர். அந்த மாதிரி ஒரு மாதிரி அதான் சார், இந்த மாதிரி அடமண்டா கூட இருப்பாங்க சார் அவங்க எல்லாம். அவங்க கிட்ட ஆட்டிடியூட் ஜாஸ்தி இருக்கும் சார். ஆமா. ஏன் இதெல்லாம் வருது தெரியுதுங்களா? ஏன் நான் அனலைஸ் பண்ணது, என்னோட குருவெல்லாம் நான் தப்பு சொல்லல. அவங்க ஏன் அப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க அதுல வந்து ரொம்ப ஆணித்தனமா கஷ்டத்துல இருக்கிறாங்க. அதாவது அவரோட நிறைய வாழ்க்கைய வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒதுக்கிட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அங்க அதுதான் பிரச்சனையே. ஏன் வந்து ஒரு யோகியை வந்து நான் ரவுடின்னு சொல்றேன் அப்படின்னா, அவர் வந்து தன்னோட ஜென்ரலான ஒரு இச்சைகள்லாம் இருக்குமல்ல, அவருக்குன்னு வாழ்க்கையில வந்து சிலதெல்லாம் அனுபவிக்கணும்னு விருப்பமா இருக்காரு. மன அதெல்லாம் தொடர்ந்துட்டு வாழ்றதுனால ஏன் அதையெல்லாம் விட்டுட்டு தான் பாவம் அப்படி வாழ்ந்துட்டு இருப்பாரு. அந்த ஒரு மனநிலை தான் அவர் அந்த அளவுக்கு ரொம்ப ரவுடா இருக்கிறதுக்கு காரணமா மாறிடும். புரியுதுங்களா? ஏன்னா நிறைய விஷயத்த வேண்டான்னு வைக்கிறாரு. சார். ஏன் சார் அப்படி பண்ணணும்? ஏன் அப்படி பண்ணணும்? ஏன்னா கடவுள் கொடுத்த வாழ்க்கைய இன்ட்ரெஸ்டா நல்லபடியா கடிக்கலாம்ல சார். வித்து அதோட சேர்ந்து வாழலாம்ல சார். அது சில இடங்கள்ல வந்து சூழ்நிலைக்காக அந்த மெடிடேஷன் மெத்தட்ல வந்து அவர் அப்படித்தான் வாழ்ந்தார். அவர் அப்படி காமிச்சாதான் அவரோட அந்த ஸ்டேஜ் வந்து நிலை நிற்கும். அதனால அவர் அவ்வளவு சாக்ரிஃபைஷன் பண்ணி அந்த லைஃப் வந்து கொண்டு போறாரு. அது வந்து எதுவுமே தேவையில்லைங்கிறது தான் இந்த ஒரு கிளாஸ். அவ்வளவுலாம் நீங்க ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியதே இல்லை. பி என்ஜாய் அப்படிங்கிறத நம்ம சொல்லி தரோம். நாங்க ஒரு நிமிஷமும் நீங்க உங்க வாழ்க்கைய அட்டகாசமா ஃபீல் பண்ணி சந்தோஷமா வாழுங்கன்னு தான் சொல்றோம். நம்ம குமார் சார் எல்லாம் இருக்கிறாரு அப்படின்னா, அவரெல்லாம் வந்து நல்ல செட்டில்டு தான். சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் இருக்கு. அது அவர் லைஃப்ல சரியாயிடுச்சு அப்படின்னா, அவங்களும் அவங்க ஒய்ஃபும் நல்ல டூர் போகலாம். ஒரு நாள் ஹைதராபாத், ஒரு நாள் வந்து நானிடால், ஒரு நாள் வந்து ஊட்டி கொடைக்கானல்னு போயிடலாம் சார். ஹில் ஸ்டேஷனா போலாம். அப்படி போறதே இல்லைங்க சார். இனிமே ட்ரை பண்ணுங்க சார். இனிமே ட்ரை பண்ணுங்க. முயற்சி போறதுக்காக தான் சார் சொல்றேன் சார். நீங்க அப்படி போங்கன்றது. போவாம வாழ்க்கைய இழந்துட்டே போறோம். இப்ப அனுபவிக்க வேற வயசு வந்துச்சுன்னா அதெல்லாம் பாஸ் பண்ணிட்டே இருக்கணும். அதெல்லாம் அனுபவிக்கிற வயசு கடந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேங்க. அப்படி இல்லை சார். இனிமேல் தான் வாழணும். இனிமேல் தான் நீங்க இப்பதான் பிறந்திருக்கிறீங்க. வந்தீங்கல்ல அட்வான்ஸ் வந்து பொதுவா இல்ல சார். அதுவும் இல்ல, நம்ம பொறுப்புலாம் முடிஞ்ச பிறகுதான் நம்மளே வாழ்றோம் சார். கடமை கடமை கடமைன்னு சொல்லி பசங்களை வளர்க்கணும், கல்யாணம் பண்ணணும், படிக்க வைக்கணும், அந்த மாதிரி எல்லாம் இருந்துட்டு அதுக்கப்புறமா 50க்கு அப்புறமா தான் ரியல் லைஃப் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு சாட்டிஸ்ஃபைடா நமக்கு நாம என்ன சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கிறது தான் சார் கரெக்ட். எஸ், கரெக்டா. அதுதான் சொல்றேன். இனி வந்து நீங்க நிறைய ஹனிமூன் போகணும். நம்ம அதுதான் வந்து இந்த கிளாஸ்ல சொல்லி தரோம். எப்ப நீங்க வாழணும் அப்படின்னா பொறுப்பெல்லாம் ஒரு அளவுக்கு தான் நீங்க எடுத்துட்டு ஓடணும். அது எல்லாம் முடிஞ்ச ஒரு லைஃப் செட்டில்டுன்னா லைக் அ நியூ கப்புள். ஆமா, அந்த மாதிரி வந்து வாழணும். குமார் சார் வந்து அடுத்த ஹனிமூன் போயிட்டு வந்து சொல்லுவார், இங்க ஷேர் பண்ணுவார். எஸ் சார்? நோ சார்? எஸ் சார். எஸ், குட். சார்
வாய்ஸ்ல இவ்வளவு போல்ட்னஸ் வந்துட்டு பாருங்க சார். Yes. ஏன்னா இப்ப வாழ்க்கைய அனுபவிச்சு வாழணும். இந்த மாதிரி சாக்ரிஃபைஸ் பண்ணி நீங்க வந்து ரொம்ப மேடம் ரவுடா. ஊக்கப்படுத்துறாங்க. ஆமா ஆமா போங்க சார். உழைச்சி போயிட்டு இருக்கு உழைச்சி மேடம், உழைச்சி போயிட்டு சொல்றேங்க. இல்ல உழைச்சி உழைச்சி என்னத்த பண்றது சார், என்ஜாயும் பண்ணணும் சார் வாழ்க்கையில. கண்டிப்பாம்மா. ஓகே, நைஸ். இதுதான் வித்தியாசம். நம்ம கிளாஸ்ல என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த மாதிரி எல்லாம் நீங்க வந்து ரவுடா எல்லாம் கஷ்டப்பட்டு எல்லாம் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு உண்டான எல்லாமே இங்க கிடைக்கும். இந்த மாதிரி லைஃபை வந்து என்ஜாய் பண்ணி உங்க லைஃபோட, உங்க நாளோட, உங்களோட குடும்பத்தோட, ரிலேஷனோட எல்லாமே வந்து ரொம்ப என்ஜாய்மெண்டா வாழலாம். ஸோ அதனால சொல்றேன், அவங்க அவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் அந்த விஷயத்த கத்துக்கிறாங்க. இங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, ஜாலியா என்ஜாய் பண்ணி லைஃப்பை வந்து கொண்டு போக முடியும். அதுக்கு உண்டான நிறைய வாய்ப்புகள் இங்க இருக்கு. சார் ஓகே. நீங்களும் சாக்ரிஃபைஸ் பண்ணி தானே சார் இவ்வளவு தூரம் வந்தீங்க. ஆனா நீங்க மட்டும் ஸ்மைலிங் ஃபேஸோட எல்லாத்துடையும் டாலரேட் பண்ணிட்டு எப்பவுமே ஸ்மைலிங்காவே பதில் சொல்றீங்களே, அது ரகசியம் என்ன சார்? அது எப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணா வந்துடும். சரி சார், சரி சரி சார். அப்புறம் இன்னொன்னு ரிக்வெஸ்ட் சார், நீங்க ஆக்குபஞ்சர் அதெல்லாம் பண்ணிருக்கீங்க சார். எங்களுக்கும் அது ஒரு கிளாஸ்ல சிம்பிள் சிம்பிள் டிப்ஸ், அந்த ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் எது பண்ணா சீக்கிரம் ரிலீஸ் ஆகும் பெயின்ஸ், அது இதெல்லாம் அது கொஞ்சம் ஒரு சின்ன கிளாஸ் மாதிரி எடுங்களேன் சார். பாப்பேங்க நானு. அது எல்லாரும் கேட்டுட்டே இருக்கிறாங்க, நிறைய படிச்சிருக்கீங்க, ஏன் சார் சொல்லி ஆமா சார், தரக்கூடாதுன்னு. எல்லாம் சிம்பிள் அதையெல்லாம் மெத்தட்ல தாண்டி ஒரு விஷயம் ஃபீல் ஆகுறேன். இது இருக்கு சார். இது வந்து இருக்குதுதான், இருந்தாலும் அந்த ஃபிங்கர்ல இந்த இதுல கொஞ்சம் அழுத்துனீங்கன்னா இந்த தலைவலி போகுது, இங்க பண்ணீங்கன்னா வயிற்று வலி போகுதுன்றாங்களே சார், அதெல்லாம் பார்க்க கொஞ்சம் இன்னும் குயிக்கா இதோட அதுவும் சேர்த்துக்கலாமான்னு பார்த்து கேட்கிறேன் சார். அதாவதுமா இது நேத்து வந்து சார், நேத்து வந்து கிளினிக்ல 2 பேஷண்ட்ஸ் அட்டன் பண்ணேன் சார். அட்டன் பண்ணிட்டு அது நிறைய நெகட்டிவ் இருந்தது. ஸோ அந்த பேஷண்ட்ஸ்க்கு நிறைய இஷ்யூஸ் இருந்ததுனால நெகட்டிவ் இருந்தது. நான் ஆக்சுவலா என்னோட ட்ரீட்மெண்ட்லாம் நான் கொடுத்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன். அப்பத்துலேருந்து சரியான தலைவலி. வீட்டில் பிள்ளைங்கள்ட்டையும் நல்லா கத்திட்டே இருந்தேன். எல்லாத்துக்கும் பண்ணி விட முடிஞ்ச என்னால் அக்குப்ரெஷர் பாயிண்டோ இல்லை மற்ற இதோ என்னால் பண்ணிக்க முடியல. அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல. நைட்டு தொழுகணும். நைட்டு 11 மணி ஆயிடுச்சு. பசங்க ஒரு பக்கம் கத்திட்டு இருந்தாங்க. சத்தம் போட்டுட்டு 2 அடி போட்டுட்டு வந்து உட்காந்துட்டு ஒரு ஐடியா வந்துச்சு, சரி டேப்பிங் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டேப்பிங் பண்ண ஆரம்பிச்சேன். அஃபர்மேஷன்ஸ் என்னால் கொடுக்க முடியல. ஒரு 2 இது என்ன கராத்தே சாப் இருக்குல்ல, அது பண்ணிட்டு தலைக்கு போகும்போதே என்னால் அஃபர்மேஷன்ஸ் கொடுக்க முடியல. அந்த அளவுக்கு ஒரு வலி, ஒரு முகத்தோட சேர்த்து வலி. அதுக்கப்புறம் சரி அஃபர்மேஷன்ஸ் கொடுக்கலாம்னு, பரவாயில்ல கண்டிப்பா இதை பண்ணா கேட்கும்னு நினைச்சேன் சார். நிஜமா சொல்றேன் சார், செம மிரக்கல். அதை பண்ணி முடிக்கிறதுக்குள்ளால எனக்கு தலைவலி சரியாயிடுச்சு. நான் இதுக்கு முன்னாடி ஒரு இது சொன்னேன், ஒரு 4 நாளைக்கு முன்னாடியும் நான் சொன்னேன். அதே போல இப்ப எனக்கு டக்குன்னு தோணுச்சு, அதை பண்ணேன் சார். பண்ண உடனே அந்த எனர்ஜி வந்துச்சா இல்லையா, எனக்கு எதுவுமே ஃபீல் ஆகல, தலைவலி போயிடுச்சு. போன உடனே என் பொண்ணை அடிச்சேன் இல்லையா, கூப்பிட்டு சாரி சொன்னேன். சாரி நான் வந்து கொஞ்சம் அடிச்சிட்டேன் கோவத்துல அப்படின்னு சொல்லிட்டு சாரி சொல்லிட்டு, 5 வயசு பாப்பா தான், தூங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் கண்ணை மூடி படுத்திருந்தேன் சார். கண்ணை மூடி படுத்திருக்கும் போது ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து ஒரு கிரீன் கலர், அதுக்கப்புறம் ஒரு பிளாக் கலர், கண்ணு பிளிங்க் ஆகிற மாதிரி இந்த மாதிரி வந்துட்டே இருந்துச்சு. அப்ப நினைச்சேன், இப்ப நம்ம டேப்பிங் பண்ணியிருக்கோம், சார் சொன்னாங்க எனர்ஜி வரும்னு சொன்னாங்க. அந்த எனர்ஜி வருது, ஆனா அதோட இன்னொரு தேவையில்லாத நெகட்டிவ் வருது அப்படின்றத ஃபீல் பண்ணிட்டு, இல்ல அதை விட்டு வெளியில வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அது வந்து வந்து போயிட்டே இருந்துச்சு சார். நிஜமாவே சொல்றேன், ரொம்ப ரொம்ப என்னால அப்போதைக்கு அக்குப்ரெஷரோ இல்ல எந்த ஒரு இதுவுமே செல்ஃபா பண்ணிக்க முடியல. இப்ப மேடம் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, அக்குப்ரெஷர் வந்து சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது, ஒரு தலைவலி வந்தா டக்குன்னு இதை போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. எந்த ஒரு தெரபிஸ்டுக்குமே வந்து செல்ஃபா பண்ணிக்கிறது, அக்குப்ரெஷரா இருக்கட்டும் மற்ற ட்ரீட்மெண்ட்ஸா இருக்கட்டும், செல்ஃபா அவங்களே பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல தெரப்பி. அது நேத்து நேத்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியும் நான் உணர்ந்தது அதுதான். தேங்க்யூ சார். சூப்பர் மேம். சார் அதே மாதிரிதான் சார், நானும் ராத்திரியில ஜாயிண்ட் பெயின் இருந்தா அந்த வெறும் கராட்டா சாப் மட்டும் டேப்பிங் பண்ணிட்டே தூங்கிட்டா மறுநாள் அந்த ஜாயிண்ட் பெயின் போயிட்ட மாதிரி ஃபீல் இருந்துச்சு சார் எனக்கு. இப்பெல்லாம் ராத்திரியில படுக்கும்போது அந்த வெறும் கராட்டா சாப்பனை பண்ணிட்டே நான் ஏதாவது தஸ்பி பண்ணிட்டே படுத்தா, நம்ம என்னென்ன இருக்கு அதெல்லாம் சொல்லிட்டே படுத்தா கொஞ்சம் அதுல இருந்து ரொம்ப ரிலீஃப் கிடைக்குது சார். அவங்க சொன்ன மாதிரி
வெறும் கராச்சை பண்ணாலே நமக்கு ரொம்ப ரிலீஃப் கிடைக்குது. எல்லாமே பண்ணணும்ன்றத படுத்துட்டு அதெல்லாம் பண்ணணும்னா கஷ்டமா இருந்தாலும் அது மட்டும் பண்ணாலே ரொம்ப ரிலீஃப் இருக்கு சார். ரொம்ப அனுபவமா கண்டிப்பா சொல்றேன் சார். கண்டிப்பா. ஏன்னா சார் அதனாலதான் நான் கிளாஸ் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சங்கடப்படுறேன். வேற ஒண்ணும் இல்ல. சார் நான் வேணா அந்த நீங்க கரண்ட் ஷாப் செய்றீங்க இல்லைங்களா, இதோடைய ஆமா. வர்மா பாயிண்ட் அக்குபஞ்சர் பாயிண்ட் வந்து போட்டு விடுறேங்க குரூப்ல இல்லைங்க, நம்ம உங்களுடைய லைவா உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேங்க. நீங்க வேணா குரூப்ல வேணா அனுப்பிச்சு விடுங்க. ஆனா வர்மா செய்யறது மாதிரியே இதுலயும் வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்குதுங்க. ஆனா எனக்கெல்லாம் தலைவலி கண்டிப்பா. வர்றதே கிடையாது. சார் எனக்கு அதே மாதிரி தலைவலிக்கான சில பாயிண்ட்லாம் இருக்கு. தலைக்கு பின்னாடி இருக்கிற பாயிண்ட், இந்த நம்ம கண்ணுக்கு கீழே இதெல்லாம் கண்ணுக்கு தலைவலிக்கு சூப்பரான பாயிண்ட்டுங்க. இந்த ஒண்ணு சார் செஞ்சீங்கன்னாவே தலைவலி போக்கும். எனக்கு அதெல்லாம் வேணாம் சார். எனக்கு சுகர் அதெல்லாம் பாயிண்ட் மட்டும் டாபிக் தான் சார் பண்ணா வேணும். சரியா போயிடுதுங்க சார். சார் ஒரு சுகர் பாயிண்ட் மட்டும் கண்டிப்பா எனக்கு கொடுங்க சார். இன்ஷால்லா. கண்டிப்பா மக்கள் தரேன். ஓகே சார், இப்ப தேங்க்யூ சார். பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட், உங்களோட அந்த ட்ரீட்மெண்ட், அதே மாதிரி வந்து நீங்க வந்து ஏதாவது ஒரு மருத்துவ முறைகள், இது எல்லாமே ஃபீல் பண்ணாலே அது எல்லாமே டிசீஸ் தான். அதுதான் இந்த இந்த கிளாஸோட முக்கியத்துவமே அதுதான். உண்மை சார், உண்மை சார். நான் ஏன் உங்களுக்கு வந்து மத்த விஷயங்கள் வந்து ஏன் நான் கத்து கொடுக்கறது இல்ல, ஏன் வந்து என்னோட இவ்வளவு பெரிய அனுபவம் இருந்துட்டும் நான் அந்த கிளாஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப சங்கடப்படுறேன் அப்படின்னா, ஆக்சுவலா வந்து என்னன்னா அதையெல்லாம் கடந்த ஒரு விஷயம் தான் இந்த கிளாஸ். நம்ம நினைச்சே பார்க்க முடியாத ஒரு பயங்கரமான அற்புதம். இது வந்து ஒரு மிராக்கிள். அதை வந்து நான் நிறைய ஃபீல் பண்றதுனாலதான் உங்களை ஃபீல் பண்ண வைக்கணுங்கிறதுக்காக தான் சில இடங்களை வந்து நல்லா டேப்பிங் பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க சொல்றது. ஏன்னா அது வருது, அது கிடைக்குது. அட்வான்ஸ் முடிச்சவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏன்னா மத்த ஈஸியா இருக்கு எதுவுமே சார். சொல்லி கொடுக்காத பயங்கர சீக்ரெட் இது. ஈஸியா இருக்கு சார். ஆனா சுகர் கண்டிப்பா மட்டும் என்ன டயட் பண்ணாலும் எனக்கு 360 340 அதாவது சார் அதுதான் கொஞ்சம் வந்து ஃபாலோ பண்ணாதீங்க, டயட் ஃபாலோ பண்ணாதீங்க, இன்ஸ்டெக்ட் நீங்க வந்து ரொம்ப இது கொடுக்காதீங்க. இன்னொன்னு என்னன்னா, சுகருக்கு வந்து நான் ஏன் வந்து அவ்வளோ சீக்கிரம் அட்வைஸ் பண்றது இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுகர் வந்து ஒரு லைஃப் ஸ்டைல். இப்போ நீங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு உங்களோட ஏஜுக்கு உங்களுடைய அந்த சுகரை பத்திய நாலேஜ் வந்து உங்கள்ட்ட இருக்குது இல்லையா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா சுகரை பொறுத்த வரையிலும் உங்க வாழ்க்கையில உங்களால வந்து அதை வந்து மறக்க முடியுமா அப்படின்னா மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. எஸ் சார். மெயின் ப்ராப்ளம் அதுதான். நம்மளுடைய கான்செப்ட்ல இருந்து நம்ம அதை தூக்க முடியல. என்ன காரணம்னா உங்களோட என்விரான்மெண்டல் ஃபுல்லுமே வந்து கம்ப்ளீட்டாக சுகர் ரிலேட்டடா அதை பத்தியே நிறைய பேசக்கூடிய, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வரக்கூடிய, நிறைய உங்களை வந்து டாமினேட் பண்ணக்கூடிய நிறைய விஷயம் வந்து உங்களை சுத்தி இருந்துட்டே இருக்கு. அத வந்து என்ன நடக்குது அப்படின்னா உங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அது எப்ப பார்த்தாலும் மனசுக்குள்ள வந்து ஒரு நெருடலை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். நம்ம மறந்தாலும் மறக்க முடியல சார். அது அப்படியே வந்துட்டே இருக்கு. நீங்க தயவு செஞ்சு என்ன நான் சொல்ற ஒரே அட்வைஸ் என்னன்னா, சுகர் பேஷண்ட்ஸ் வந்து உங்களோட டேப்லெட்டை வந்து கம்மி பண்ணி எடுத்துக்குங்க. அதே டைம்ல வந்து ஏதாவது ஒரு டேப்லெட்டாவது கம்பல்சரி நீங்க எடுத்துக்குங்க. உங்களோட சுகர் இல்லைங்கிறது நீங்க ஃபீல் ஆகுங்க. உங்க வாழ்க்கையில சுகர் சாப்பிடாதீங்க, சுகரை பத்தி நினைக்காதீங்க. சோ அப்படி இருந்தீங்கன்னா இதுல உங்களுக்கு ஒன்னே ஒண்ணு நான் கேரண்டி தர முடியும். அதாவது உங்களுக்கு எந்த விதத்திலயும் சுகர் வந்து ஹையே வராது. அது கேரண்டி தரேன் நான். என்ன காரணம் அப்படின்னா, நீங்க வந்து என்னதான் மருந்து சாப்பிட்டாலும் சரி, சாப்பிடலனாலும் சரி, மேபி வந்து நீங்க ஆயுர்வேதா, சித்தா எதை எடுத்தாலும் சரி, உங்க சக்கரை வியாதி அதிகமாகிறத உங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. நான் 4 மாசமா மாத்திரை விட்டுட்டேன் சார். அதனாலதான் கொஞ்சம் நம்ம மறக்கணும்னாலும் ஐயோ சுகர் ஜாஸ்தியா இன்னர் பார்ட்ஸ் ஏதாவது பாதிப்பு வருமா அந்த மாதிரி தாட் அப்பப்போ வந்துருது சார். நம்ம மறந்தாலும் மறக்க முடியறது இல்ல. அதுக்குதான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இது வந்து இந்த பயம் இருந்துட்டு இருக்கிறதுனால ஏதாவது ஒரே ஒரு டேப்லெட், அதாவது உங்க மனசை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றதுக்காக. ஏன்னா நமக்கு ஒரு பாசிட்டிவா மனசுக்குள்ள இருந்தாதான் நான் ஒரு நம்ம சாப்பிடுறோம் இருக்காதுன்னு அந்த மாதிரி நினைவுல வந்துரும்னு சொல்லி தான் பண்ண சாப்பிட சொல்றீங்களா சார்?
சரி. எந்த காலகட்டத்திலையும் உங்களுக்கு ஒரு 140க்கு மேல போறது, அதே மாதிரி ஆ, வந்து 300 400 ஆகுது, இது வரவே வராது. சரி. கேரண்டியா நீங்க வந்து அந்த ஒரு 150க்கு உள்ளாரையே உங்களால வாழ முடியும். உங்களோட சுகர் ரொம்ப ஸ்டாண்ட் பையா இருக்கும். அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, இந்த நெகட்டிவ வந்து சரிப்படுத்துறதுக்காக ஒரே ஒரு டேப்லெட். அது 2 நாளா சின்னதா எனக்கு இருந்தாலும் அதுதான் சரி. நினைவு வந்தது சார். எனக்கு 2 நாளா அதுதான் நினைவு வந்தது. சரி, ஒரு டேப்லெட்டாவது எடுத்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் ஸ்டேபிள் ஆயிட்ட பிறகு நம்ம அதே கண்ட்ரோல் ஆயிடும். அதுக்கப்புறமா நம்ம அந்த மருந்து கூட வேண்டான்னு விட்டுடலாமா? அதுதான் 2 நாளா எனக்கு மைண்ட்ல ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. அதனாலதான் இதுதான் கேட்டேன் இதோட சார். கரெக்டான மெத்தட். நான் வந்து சரி நம்ம சார். கிளாஸ் ஓவோ அப்படின்னால நான் சொல்லவே மாட்டேன். என்ன காரணம் அப்படின்னா இது வந்து உண்மை கூட. ஏன்னா அந்த சுகர் வந்து உங்க வீட்ல காஃபி ஒருத்தர் குடிச்சாங்கன்னா உங்களுக்குள்ள ட்ரிகர் ஆயிடும். ஆமா சார். யார் நம்ம டீ குடிக்காம இருக்கிறோம் சார். யாராவது சொந்தக்கார ஒருத்தங்க டீ செய்யணும், காஃபி செய்யணும்னா நமக்கும் குடிக்க அடிக்க மாதிரி போயிடும் சார். அது ரொம்ப ட்ரிகர் ஆயிடும். இதா இருக்கு. ஆமா சார். அந்த அப்ப மாதிரி ட்ரிகர் எடுக்கலாமா ஆனாலும் வேண்டாவா சார்? உங்களுக்குள்ள ஏங்க அப்படி இருந்தா எடுக்கலாமா வேணாவா சார்? சுகர் போட்டுங்களா போடாமையா? அது போட்டாதான் சார் டீ சாப்பிட பரிசீலிங்க வருது. சுகர் போட்டே சாப்பிட்டுங்க. சுகர் போட்டே சாப்பிட்டுக்குங்க. நீங்க அத சுகர் இருக்குங்கிற ஃபீல்ல இருந்து வெளியே வரணும். மெயின் அதுதான் விஷயம். அதுக்கு தான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க வந்து அந்த ஒரே ஒரு டேப்லெட்டை போட்டு அந்த ஒரு டேப்லெட்டை நம்பும் போதே நீங்க ஆட்டோமேட்டிக்கா சரியாயிருவீங்க. இன்ஷா அல்லாஹ். அப்போ இன்சுலின் நீங்க எனக்கு நான் கொடுத்துருந்தாங்க சார். அந்த இன்சுலின் கூட போடுறது இல்ல ஒரு 4 மாசமா. நான் ரம்ஜானுக்கு ஒரு 2 மாசம் தேவைப்படாது. முன்னாடி இருந்தே விட்டுட்டேன். அப்ப அது அதெல்லாம் வேண்டாவா தேவைப்படாது. அந்த சார்? எக்ஸ்ட்ரீம்க்கெல்லாம் போக வேண்டாம். அதெல்லாம் கேரண்டி தரேன் நானு. நீங்க சரி. வந்து எல்லாம் போட வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது. டேப்லெட் மட்டும் ஒண்ணு போட்டுக்கலாம். ஒரு இன்ஷா நம்பிக்கைக்காக அல்லாஹ் சார். ஒரு நம்பிக்கைக்காக வேற சரி ஒண்ணும் இல்லை. சரி. ஏன்னா நம்ம சாட்டிஸ்பாக்சனுக்காக போட்டுட்டு நம்ம அதை ஆமா. திங்க் பண்ணிட்டே இருக்கணும். சரி சார். இன்ஷா ஆமா. அல்லாஹ். நிறைய நிறைய நீங்க திங்க் பண்ணா உங்களால அதுல இருந்து வெளியே வர முடியாது. அதுக்காக ஒரே ஒரு சின்ன டேப்லெட்டை வச்சுக்கிட்டு அதனால நான் வந்து கொஞ்சம் ஸ்டாண்ட் பையா இருக்கிறேன்னு ஒரு நம்பிக்கை உங்களுக்கு ஓகே கிடைச்சதுன்னா சுகர் ஓகே ஏறவே ஏறாது. நீங்க வேணா எழுதி வச்சுங்க. நான் என்கிட்ட ரிப்போர்ட் இருக்கு, நான் வேணா தரேன். எஸ் மாச சார். கணக்குல எடுத்து 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 பார்த்தாலும் அந்த 150க்கு மேல போகவே போகாது. அது இல்ல கேரண்டி. சார், நீங்க நல்லா practice என் பண்ணிட்டு மனசு அப்படிதான் சொல்லுது சார். 100 150 160க்குள்ளதான் வரும். இந்த டேப்லெட்ல ஒன்னாவது எடுத்துனா எனக்கு குறையுன்ற தாட் அதே வந்துட்டே இருக்கு சார். அதெல்லாம் தான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணேன் கண்டிப்பா சார். கண்டிப்பா. இன்ஷா சார். எஸ். துவா பண்ணுங்க சார். எதுவுமே ஃபிளெக்சிபிளா வாழ்றதுதான் ரொம்ப முக்கியம். அதனால வந்து ரொம்ப நம்ம வந்து தீவிரமா ஒரு விஷயத்த செய்யக்கூடாது. மத்த எதுக்குமே நீங்க மருந்து சாப்பிடாதீங்க. கேரண்டியா நான் வந்து அதை எதுவுமே இல்ல சொல்றேன். சார். உங்களுக்கு என்ன பிரச்சனையா நான் ஒரு இருந்தாலும் சரி நீங்க தலைவலிக்கு மருந்து சாப்பிட்டுட்டு இருப்பேன் சார். டோலோ 60 அத்தை கூட விட்டாச்சு சார். எதுவுமே எடுக்கல சார். நான் இது மட்டும். சாப்பிடவே கூடாது. ஆமா எஸ். சார். அதனால இது எல்லாமே விட்டுருங்க. எதுவுமே எடுக்காதீங்க. எந்த மருந்து, மாத்திரை, தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், உங்களோட விழிப்பெண்ணெய், எண்ணெய் வலி எண்ணெய், எந்த எண்ணெயா இருந்தாலும் யூஸ் பண்ணாதீங்க. எந்த பவுடரா இருந்தாலும் போடாதீங்க. எதையுமே வந்து சாப்பிடாதீங்க. எந்த மருந்துமே அவசியம் இல்லை. ஆனா எஸ் சார். இது வந்து லைஃப் ஸ்டைல் டிசீஸ். இந்த உலகம் பூரா டெய்லி உங்களை டார்ச்சர் பண்ற ஒரு டிசீஸ். ஆனா எங்க வீட்டுக்காரரு கூட இருக்குங்க சார். அவர் நாங்க அக்குபஞ்சர் பார்க்கறோம். அவர் மைண்ட் செட் என்ன பண்ணிட்டாரு, சுகர்னால எனக்கு எந்த பாதிப்பும் இல்ல எஸ். அப்படின்னு இல்ல மைண்ட் செட் அதுதான் பண்ணி. மைண்ட் செட் தான் பிரச்சனையே. ஒரு இப்போ அந்த லைஃப் ஸ்டைல்ல வந்து நீங்க மைண்ட் செட்டை கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து உங்களுக்கு சுகர் இல்லைங்கிறத நம்பினீங்கன்னா, இப்ப ஆனா நான் சுத்தி சாப்பிடறேன்ல, இருக்கிறவங்க எல்லாம் எனக்கும் சுகர் சுகர் சுகர்னு இருக்குது. சொல்லும். ம், ம். சொல்லவும் எனக்கும் சுகர் இருக்குது. நான் அப்படியா சார்? சாப்பிடுறேங்க. நான் பாய் மாத்திரை மட்டும் சாப்பிடுறேன், லட்டு சாப்பிடுறாங்க சார். சாப்பிடுறேன், ஜிலேபி சார், சாப்பிடுறேன், நீங்க நீங்க எல்லா டாப்பிங் ஸ்வீட்டையும் பண்ணும்போது சாப்பிடுறேன். எல்லா சுகர் பேஷண்ட்டுக்கும் எனக்கும் இப்போ கொஞ்சம் துவா பண்ணுங்க சார். கண்டிப்பாங்க கண்டிப்பா. ஏன்னா அது வந்து லைஃப் வாழ்ந்துட்டனால நம்ம வந்து கொஞ்ச நாள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அதனால நம்மளோட மனசை வந்து ஒருநிலைப்படுத்துறதுக்காக அந்த ஒரு சின்ன டேப்லெட் மட்டும் நீங்க எடுத்துக்கங்க. ஏன்னா அது கரெக்ட் வந்து சார். உங்களை வந்து ஒருநிலைப்படுத்திக்கிட்டே இருக்கும். அதுக்காக நீ சாப்பிடுங்க. ஏஜ் ஓகே சார். ஃபேக்டர் நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்ம சொன்ன மாதிரி இவங்களோட ஹஸ்பண்ட் வந்து அவர் வந்து மோகனப்பிரியாவோட ஹஸ்பண்ட் வந்து எடுக்கிறது இல்லை அப்படின்னா அவர் ஸ்டார்டிங்ல இருந்து அந்த மைண்ட் செட்குள்ள போயிட்டாரு. சோ எஸ். அதனால பயம். எத்தனையோ எத்தனை வயசானவங்க மாத்திரையே சாப்பிடாம தான் இருந்திருக்காங்க. 85 வயசுலதான் கண்டுபிடிப்பாங்க இந்த அம்மாவுக்கு ரொம்ப வருஷமா சுகர் இருக்குது அப்படின்னு. அவங்க ஏதாவது இதாகும் போதுதான் கண்டுபிடிப்பாங்க. சோ அதை பத்தியெல்லாம் நம்ம ஃபீல் பண்ண வேண்டாம். மனசை கண்ட்ரோல் பண்ணா போதுமானது. இப்போ எனக்கும் சுகர் இருக்கா இல்லையானா எனக்கு சுகர் இருக்குது.
ஆனா நான் அதை பத்தி எல்லாம் ஃபீல் பண்றது இல்லை, அதை பத்தி நினைக்கிறதும் கிடையாது. ஆனா எல்லாம் சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறோம். ஆனா என்னன்னா, இந்த டீ காஃபில சர்க்கரை உப்பெல்லாம் நான் சேர்த்தக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டு இப்ப என்னாச்சுன்னா சர்க்கரை போட்டா எனக்கு அது பிடிக்கிறது இல்லை. பாயசம் குடிக்கிற மாதிரியே இருக்கு, டீ குடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுறது இல்லை. அதனால நான் வந்து வித்தவுட் சுகர் தான் எல்லாமே சாப்பிட்றேன். அந்த ரியல் டேஸ்ட் வரணுங்கிறக்காக. இப்போ ஒரு ஆப்பிள் ஜூஸ் சாப்பிட்டா ஆப்பிள் டேஸ்ட் தான் வரணும், சர்க்கரை டேஸ்ட் வரக்கூடாது. ஸோ இதை ரியலைஸ் பண்ணி நான் என்ன பண்றேன்னா, என்னோட ஃபுட்ல வந்து எல்லாமே என்ன உண்மை இருக்கோ அதை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். ஸோ அந்த ட்ரை பண்றேன் நேச்சுரலா சார். எல்லாம் ட்ரை பைனாப்பிள்னா பண்றேன் சார். பைனாப்பிள் இருக்கிற ஸ்வீட் சாப்பிடணும். எஸ், சொல்லுங்க. இன்ஷால்லா ட்ரை பண்ணலாம் சார். அதே மாதிரி அட்வைஸே ஃபாலோ பண்றோம். பைனாப்பிள்ல இருக்கிற ஸ்வீட்டை வந்து சாப்பிடணும். இப்போ நம்ம ஒரு பொமோகிரானேட் சாப்பிடுறோம் அப்படின்னா அதுல இருக்கிற ஸ்வீட்டை வந்து ஃபீல் பண்ணி சாப்பிடணும். அதே மாதிரி வந்து நெல்லிக்காய் சாப்பிட்டோம்னா இல்ல லெமன் ஜூஸ் குடிச்சோம்னா என்னதுல என்ன இருக்குதோ அதை அப்படியே சாப்பிடணும்னு ஒரு முடிவெடுத்து, ஏன்னா எல்லாமே மைண்ட் செட் தான். இன்னொன்னு, இந்த சுகர் அப்படிங்கிறது ஒரு ஏமாத்து வேலை அப்படிங்கிறதும் கூட. ஏன்னா அது வந்து ஒரு டேஸ்ட் மேக்கர். சர்க்கரைங்கிறதே வந்து ஒரு டேஸ்ட் மேக்கரு. ஸோ அதனால வந்து நிறைய அதை கொடுத்து நம்ம என்ன பொருள் சாப்பிட்றோன்னே நமக்கு தெரியாம போயிடும். அதான் இப்போ கரெக்ட் நீங்க சார். வந்து ஒரு சர்க்கரை டேஸ்ட் தான் வரும். முசம்பி ஜூஸ் குடிக்கிறீங்கன்னா அது ஒரு புளிப்பான ஜூஸ் இல்லையா? அந்த ரியலா அந்த புளிப்போட தான் அது சாப்பிடும். அப்ப சால்ட் அண்ட் பெப்பர் லைட்டா ஆட் பண்ணி சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். ஸோ அந்த டேஸ்ட் ஃபீல் பண்ணும். அந்த மாதிரி அறுசுவையில அதுவாக சாப்பிடணும்னு நான் ஃபீல் ஆகுறேன். ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன்னா, எதுலையுமே இப்ப சர்க்கரை சேர்த்துறது இல்லை. எதுவா இருந்தாலும் பால்ல ஒரு ஸ்வீட் இருக்கு தெரியுங்களா, அத ஃபீல் பண்றேன் நான். எஸ், அந்த ஃபீல் வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கு. ஸோ அத உணர்ந்து உணர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். ஃபர்ஸ்ட்ல கஷ்டமா இருக்கும் சார், அப்புறமா பழகி போச்சுட்டா நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா தொடர்ந்து நீங்க அதை எடுக்கும் போது உங்களுக்கு வந்து அது அப்பதான் தெரியும் ரியலா. அந்த டீனா அந்த டீ தூளோட மனம், அந்த பாலோட டேஸ்ட், அதையெல்லாம் ஃபீல் பண்ணி சாப்பிடுறது வந்து சூப்பரா இருக்கும். சாப்பிட்டு பாருங்க. காஃபி ஆகட்டும், காஃபினா ரியலா அந்த கசப்பு தொண்டைக்குள்ளார அந்த கசப்பு வரணும், அந்த கசப்போட அந்த மனத்தோட சாப்பிடுறது. ஸோ இதெல்லாம் சர்க்கரை போட்டீங்கன்னா காணாம போயிடும். சர்க்கரை வாழ்க்கை டேஸ்ட் வந்து தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம். வாழ்க்கை அனுபவிக்கிறதுக்காக எல்லா ஃபுட்டையும் அனுபவிச்சு சாப்பிடணும். ஸோ அதனால டெய்லி ஏன் இதெல்லாம் மாத்தக்கூடாது நம்ம. ஓகே சார். எல்லாரும் கேட்பீங்க, ஸ்வீட் போடாத பொருள் சாப்பிடுறீங்களா? ஸ்வீட் இல்லாம சாப்பிட்டாதான் ரியல் பொருள். ஓகே, தேங்க்யூ ஆல், ஹேவ் எ நைஸ் டே. தேங்க்யூ ரொம்ப சார். நேரம் பேசிட்டோம், வெயிட் பண்ணிருக்கீங்களா? ஒரே ஒரு டவுட் சார். சொல்லுங்க. சார் இப்ப நம்ம ஹீலிங் பண்ணும்போது செல்ஃப் ஹீலிங் பண்றோம் இல்லைங்க சார்? எஸ். அப்ப அந்த டைம்க்கு அந்த லாஸ்டா அந்த எனர்ஜி அந்த கையில இது பண்ண சொல்வீங்க இல்லைங்க சார்? எஸ். அது ஒரு சில டைம் உணர முடியல, அது எதனாலங்க சார்? அவங்களுக்கு முன்னமே கண்ணுலயோ இல்லைன்னா உங்களுக்கு முன்னாடியே வந்திருக்குமா, ஆல்ரெடி நீங்க ஃபீல் ஆயிருப்பீங்க. ஓ சரிங்க சார். ஏதோ ஒரு டைம் அந்த மாதிரி வந்துச்சுன்னா மறுபடியும் வரலினாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்லை, நம்ம செல்ஃப் ஹீலிங் நம்ம ஒர்க்ல பண்ணிக்கலாமா சார்? ஓ, அது நம்ம பண்ணிட்டே இருக்கலாங்கம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எஸ். ஓகே 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 சார் இது முன்னாடியே சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி கையில வரல ஆமா. அப்படின்னா இதுக்கு அந்த முன்னாடியே ஃபர்ஸ்டே நம்ம ஸ்டார்ட் பண்ண உடனே அந்த எனர்ஜி வந்து பிரபஞ்சத்துல இருந்து பாஸ் ஆயிருக்கும் அப்படின்னு சார் முன்னாடியே சொல்லியிருந்தாங்க போன 2 கிளாஸ்க்கு முன்னாடி. எஸ், ஓகே 2 நாளைக்கு ஓகேங்க. முன்னாடி. ஆமா சொன்னாங்க சார். எஸ், அது தேங்க்யூ. உட்கார்ந்த உடனே நிறைய வந்துருது தடவை சார். ஸ்ட்ரைக் ஆகுது, நிறைய தடவை வந்து அந்த உணர முடிஞ்சதுங்க சார். சில டைம் வந்து எனக்கு பண்ணும்போது அது உணர முடியாதனால அதனால கேட்டேங்க சார். இப்ப காலையில செல்ஃப் ஹீலிங் பண்ணுங்க சார். அந்த இது நீங்க உடம்பு ஃபுல்லா பரவு மாதிரி பண்ணுங்கும் போது அப்ப எனக்கு அந்த ஃபீல் இல்லாதனால கேட்டேங்க சார். இல்ல, அது என்னன்னா சம்டைம்ஸ் வந்து உங்களுக்குள்ளார நெகட்டிவ் அதிகமாயிருக்கலாம், உங்களோட இந்த பிலீவ்ல வந்து வேரியன்ட் ஆயிருக்கலாம், அதனால கூட வந்து உள்ள எடுக்கிறது இதாயிருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு ஆல்ரெடி நீங்க டேப்பிங் பண்ணும் போதே உங்க பிரச்சனை சால்வ் ஆயிரும். சால்வ் ஆகி தேவையான அளவுக்கு அது போய் ரிட்டர்ன் வந்திருக்கும். அதனால என்ன ஆகும்னா,
உங்களால வந்து திரும்ப கையில வந்து அதை உணர முடியாது. ஏன்னா ஆல்ரெடி நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னா உடம்பு பூரா எடுத்திருப்பீங்க. அது ஆல்ரெடி எனர்ஜெட்டிக்கா தான் இருக்கும். ஓகே ஓகே ஓகேங்க சார். சார் ஸோ அந்த ஆரம்பிக்கும் எனர்ஜினா போதே ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கு சார். ஆரம்பிக்கும் போதே ஒரு எனர்ஜெட்டிக் வந்துடுது சார். அது வந்துச்சுனாலே நமக்கு வந்து நம்ம நினைக்கிற மாதிரி அந்த எண்ட் ரிசல்ட் எல்லாம் பெருசா ஒண்ணும் இருக்காது. ஓகே ஓகே ஓகே. இப்போ சம்டைம்ஸ் நானே ப்ராக்டிஸ் பண்றேன் அப்படின்னா நிறைய கேசஸும் பாக்குறோம் இல்லையா? இப்போ இந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் இங்க பார்ப்போம் இல்லையா? யாராவது வருவாங்க, அதுல வந்து அவங்க லைஃப் ஸ்டைல்ல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் சொல்லுவாங்க. நம்ம டேப்பிங் பண்ணும் போதே அந்த விஷுவலைசேஷன் எல்லாமே வந்துடும். வந்து அவங்களோட கிளியரன்ஸ் வரைக்கும் நம்ம கொண்டு வந்துருவோம். அப்போ நம்ம எல்லாமே அவங்கள்ட்ட சொல்லிடுவோம். இது அதே உங்க லைஃப்ல இப்படி இப்படி நடந்திருக்கு, இது அதெல்லாம் பிரச்சனை, இந்த ஆள் தான் இந்த விஷயத்த செஞ்சாரு, இவங்க தான் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பிளாக் போட்டாங்க, இதெல்லாம் நம்ம வந்து டீட்டெயில் பண்ணும்போது டேப்பிங் முடிச்சு கண்ண மூடியெல்லாம் இது சொல்ல முடியாது. ஏன்னா அது எங்க வேணாலும் வரலாம். எனர்ஜி வந்து எங்க வருது நம்ம சொல்லவே முடியாது. அது இங்கதான் வரணுங்கிறதெல்லாம் கிடையாது. இப்போ நேத்து வந்து ஒரு லாஸ்ட் வீக் உங்கள்ட்ட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் நடக்காம கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதோட பிரச்சனைக்காக என்கிட்ட வந்திருந்தாங்க. ஸோ நான் அதுக்கு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்த பொண்ணு வந்து இப்ப நேத்தும் திரும்ப வந்திருந்தாங்க. அவங்களுக்கு டேப்பிங் பண்ண ஸ்டார்ட் பண்ண உடனே விசுவலைசேஷன்ல வந்துருச்சு. அந்த பொண்ணு வந்து மணப்பெண்ணாக இருக்குது. பின்னாடி முடியில இந்த கொண்டையில வந்து பூவெல்லாம் வச்சு அந்த கோல்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டு எனக்கு ஒரு விசுவலைசேஷன் வந்துருச்சு. ஸோ யாரோ ஒருத்தர் வந்து இப்போ உடனடியா அந்த பொண்ணுக்கு அது நடக்க போகுது அப்படிங்கறது வந்து நம்ம சொல்லிட்டோம். ஆனா இதை பிஃபோர் பண்ணும்போது அப்படி வரல இல்லையா? அந்த பிரச்சனை தான் வந்துச்சு. யாரு அந்த பெண், யாரு அவங்க அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த எஸ் அந்த யார் அந்த நபரு, யார் வந்து இவங்களை வந்து இது பண்ணாங்க, அது எல்லாமே வந்து அவங்க வீட்டுக்கு போய் நான் சொன்ன இதை வச்சு கண்டுபிடிச்சு ஓகே பண்ணி அதுக்கப்புறமா அவங்களுக்கு உண்டான விஷயங்கள்லாம் நம்ம பண்ணி கொடுத்தனால அவங்களோட பிரச்சனை வந்து சால்வ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது சொல்லியிருக்கிறோம். நிச்சயமா அந்த பொண்ணோட நியர்பை அந்த திருமண நாளை வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் சொல்றேன். ஓகே, அதுக்காக நீங்களும் எல்லாரும் அவங்க பேசுறீங்க. ஏன்னா ஒரு நல்லது யாருக்கு நடக்கிறதா இருந்தாலும் நம்ம கண்டிப்பா செய்யலாம் இல்லையா? சார் இப்போ வந்து எங்க அப்பாவுக்கு வந்து சார் வாழ்க வளமுடன் சார். சொல்லுங்கம்மா, அவங்க பிரேக் ஆயிடுச்சு. அப்பாவோடதுன்னு இருந்துச்சு. அப்பாவுக்கு வந்து நான் ஒரு 4-5 நாளாவே தொடர்ச்சியா கொடுத்துட்டு இருந்தேன் சார். 2 நாளைக்கு முன்னாடி ஒரு 3 days இருக்குங்க சார். ஃப்ரைடே கொடுத்துட்டு இருக்கும் போதுங்க சார் அவருக்கு வந்து கால் வலின்னு தான் ஆக்சுவலா கொடுத்தேன் சார். பட் ஆனா கால் வலின்னு கொடுக்கும்போது அவரு காலை நினைச்சு சரி ஃபீல் பண்ணி அங்க கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அவருக்கு பேக்ல தான் கொடுக்கணும்ட்டு என் மைண்ட்ல வந்துச்சுங்க சார். பேக்ல தான் அவருக்கு ப்ராப்ளம், கால்ல ப்ராப்ளம் இல்ல அப்படின்னு தோணுச்சுங்க சார். அப்புறம் பேக்ல கொடுத்து சார் இப்போ கால் வலி சரியாயிடுச்சுங்க சார். அப்புறம் அவருக்கு நான் டேப்பிங் பண்ணிட்டு இருக்கும் போதே என்னன்னா நம்ம கால்ல இருந்து அப்படியே ரைட்ல வந்து அப்படியே பயங்கர ஹீட்டா அப்படியே ஃபீல் ஆச்சுங்க சார். தரையில ஃபுல்லா அப்படியே ஒரு மாதிரி பயங்கர ஹீட் ஆச்சுங்க சார் என்னோட கால் ஃபுல்லாவே. அது எதனாலங்க சார்? டாக்ஸின் வெளியே போயிருக்கு உங்க உடம்புல இருந்து, நீங்க கியூர் ஆயிட்டீங்க. ஓகே, எனக்கு ஆக்சுவலா கால் வலி இருக்கு சார். நீங்க இதுல என்னன்னா பிளஸ் அண்ட் மைனஸ் என்னன்னா நம்ம இன்னொருத்தருக்கு செய்யும் போதே நமக்கு ஒரு பிளஸ் கிடைக்கும். ஆமாங்க சார், ஆமாங்க சார். எனக்கு தூங்கி எழுந்திரிச்சு அந்த பாத வலி இதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் இருக்குங்க சார். பட் என் கால் ஃபுல்லாவே நல்லா ஹீட் ஆகுது தெரிஞ்சு சார். எதுவும் நல்லா நார்மலா ஃபேனு எல்லாமே இருக்குங்க சார். பட் ஆனா ஃபுல்லா ஹீட் ஆகுறது நான் உணர்ந்தேன் சார். அப்பாவுக்கு கால் வலி சரியாயிடுச்சு சார். இப்போ லைட்டா எனக்கு முட்டி வலி இருக்குமா, கால் வலி அந்த கெண்டைக்கால் தொடையில எல்லாம் தான் வலியா இருந்தது, அதெல்லாம் சரியா போயிடுச்சு சார் 2 daysல. இப்போ என்னன்னா அவர் முட்டி மட்டும் எனக்கு வலிக்குது அப்படின்னாரு. சரி கொடுத்துட்டு இருக்கேன் சார். அதுக்கும் அவருக்கு ஓகேங்க சார், தேங்க்யூ. காமிக்கும் அது மேபி அப்டமன்ல ப்ராப்ளமா இருக்கும். எஸ் சார், எஸ் சார். வயிறுல ஏதாவது பிரச்சனை இருக்கும் பாருங்க. ஏன்னா அதுவும் உங்களுக்கு காமிக்கும். அதான் சொல்றேன், நமக்கு எல்லாமே விசுவலைசேஷன்ல வருங்க. நீங்க ப்ராக்டிஸ் பண்ணதான் அதெல்லாம் வரும். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, நீங்க வேற மாதிரி ஆயிருவீங்க. தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் எ நைஸ் டே. லவ் யூ ஆல். வைண்ட் அப் பண்ணிடலாங்களா?